சித்ரா லைஃப் தமிழ் ஸ்டோரி ரீடிங். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, அனுராதா ரமணன் எழுதிய இனியும் ஒருத்தி குடும்ப நாவல். வாசிப்பது சித்திரா. ஒரு இளம்பெண் வேலை பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தது. அவள் படும் சங்கடங்களையும் அதிலிருந்து அவள் என்ன நிலைக்கு ஆளானாள் என்பதை பற்றிய கதை பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. இனிமேல் பயம் இல்லை. ரயில் கிளம்பியதும் நீண்ட பெருமூச்சுடன் சத்யா தோளில் கிடந்த குழந்தையை பக்கத்தில் இருந்த காலி இடத்தில் கிடத்துகிறாள். வீட்டை விட்டு புறப்படுகிற அளவுக்கு தன் மனதில் விரக்தியையும் துணிச்சலையும் வளர்த்த மாமியாரையும் நாத்தியையும் மானசீகமாய் வணங்குகிறாள். உங்களால் இன்று ஒரு புது உலகு காணப்போகிறேன், நன்றி. ரயில் வேகம் எடுக்க தொடங்க சத்யா தன் கையில் இருந்த வேலைக்கான உத்தரவு ஆர்டரை இன்னொரு முறை படித்து பார்க்கிறாள். உங்களது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது, உடனே வந்து வேலையில் சேரவும். எத்தனை சுகமான வரிகள்! தினம் தினமும் இவள் படும் அவதியை பொறுக்க மாட்டாதவளாய் பக்கத்து விட்டு சுந்தரி அக்கா தான் சொன்னாள். போதும்டி, படிக்காத பெண்கள் தான் இது மாதிரி இடிச்சோறு திங்கணும். உனக்கு என்ன, படிச்சிருக்க, பட்டம் வாங்கியிருக்க, 24 வயது ஆகுது. எங்கேயாவது வேலைக்கு மனு போட்டுட்டு கிளம்பிவியா? அத்தை திட்டுவாங்க அக்கா, என்னோட சர்டிஃபிகேட்டை எல்லாம் கூட கொளுத்திட்டாங்க. அவள் பிள்ளையே நெருப்பில் வச்சு கொளுத்தியாச்சு. இன்னும் என்ன உறவு பாக்கி இருக்கு சொல்லு? குறைந்தபட்சம் உன் மகளாவது 4 எழுத்து படிச்சு நல்லா இருக்க வேண்டாமா சொல்லு வினயா? வினயாவை நினைத்தால் சத்யாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வரும். தனக்கு பெண்ணாக பிறந்ததை தவிர வேறு என்ன பாவம் செய்தது இந்த குழந்தை? சத்யாவின் கணவன் கிருஷ்ணன் உயிரோடு இருந்தபோது வினயா பிறக்கவே இல்லை. வயிற்றில் இருப்பது என் குழந்தை என்பது தெரியாமலேயே போய்விட்டான். மரணம் அத்தனை சுலபமாக நிகழ்ந்து சத்யா பார்த்ததே இல்லை. அவளுக்கு நினைவு தெரிந்து அவளது தாய் ஒலி பாட்டி ஒருத்தி இழுத்து கொண்டு கிடந்தாள். கிட்டத்தட்ட 1 ஆண்டு மூக்கு வழியாக டியூப் செருகி ஹார்லிஸை கரைத்து ஊற்றினார்கள். மண்ணாசை இருக்குமோ என்று மண்ணை கரைத்து நாக்கில் வைத்தார்கள், பொன்னை உரைத்து நாக்கில் வைத்தார்கள். அப்படியும் போவேனா என்று இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் அல அடித்து விட்டு போய் சேர்ந்தான் கிருஷ்ணன். 30 வயதில் தேக்கு பலகை மாதிரி உடம்பு. அளித்தால் 5 ஆள் செய்யலாம். திருமணமாகி 1 வருடம் கூட ஆகவில்லை. சத்யாவின் வயிற்றில் குழந்தை உதைத்ததை வைத்து கொண்டு அவள் கணவனை முழுதாக புரிந்து கொண்டு விட்டதாக சொல்வதற்கில்லை. கிருஷ்ணனும் நிறைய கனவுகளை மனதில் வைத்திருக்க வேண்டும். பெண்டாட்டியிடம் முதல் நாள் இரவுதான் உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டான். அவன் எல்லா சராசரி புது மணப்பெண்களும் சொல்வது போல் உங்களைத்தான் ரொம்ப பிடிக்கும் என்று வசனம் பேசிய போது செல்லமாய் தலையில் அடித்து கொண்டான். ஐயோ, நான் அதை கேட்கவில்லை. வளையல் காப்பு போட்டால் சோறு சமைச்சு உனக்கு போடுவாங்களாம், அது மாப்பிள்ளை வீட்டு செலவான். உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் சொல்லு? சத்யா இதற்கே கொள்ளை போகிறார் போல் சந்தோஷப்பட்டாள். மாமியாரும் நாத்தனாரும் தான் குடிக்கிற காஃபில் கூட இனிப்பை காட்டுவதில்லை என்பது கணவனிடம் சொல்ல பயம். இன்னும் அவனே எப்படிப்பட்டவன் என்று புரியவில்லையே. ஒரு சமயம் அம்மாவின் சொல் கேட்டு இவளை அதட்டி இருக்கிறான். ஆனால் அன்றிரவு அவனது அன்பும் அணைப்பும் அவளை திகட்டச் செய்தது. அப்பேற்பட்டவன் காலையில் ஆபீஸுக்கு கிளம்பிவன் வாசல் வரையில் சென்று திரும்பி வந்து வாந்தி எடுத்தான். கமரி இருமினான். பெற்றவள் இடக்காக கேட்டாள். அவளுக்குத்தான் மசக்கே, உனக்கு என்னடா வந்தது? இல்லை, என்னமோ தொண்டைக்குழியில் முடி சிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், இங்கே உன் பொண்டாட்டியை தவிர வேறு யாரு காலங்காத்தால பின்னலை அவிழ்த்து எண்ணெய் அப்பிக்கிறது? தினமும் ஒரு உலக்கு எண்ணெய். இந்த ரீதியில் போனால் சொத்தை விற்று ஒரு செக்கும் மாடும் வாங்க வேண்டியது. அந்த நேரத்திலும் கிருஷ்ணன் தங்கையை தவறாமல் புகார் படித்தாள். சத்யாவுக்கு சாட்டை மாதிரி பின்னல் என்பதில் அவளுக்கு பொறாமை நிறைய. வேண்டுமானால் நீயும் தலையில் ஒருபடி எண்ணெயை கொட்டிக்கோயேன், யார் கையை பிடித்து தடுக்கிறாங்களாம்? கிருஷ்ணன் அவளை பார்த்து சிடுசிடுத்து விட்டு சென்றான். பகல் 1 மணிக்கு ஆபீஸ்லேருந்து அவனை 4 பேர் வண்டியில் கொண்டு வந்து இறக்கி விட்டார்கள். டாக்டர் கிட்ட காண்பித்து மருந்து வாங்கி தந்திருக்கோம். 2 நாள் ஓய்வில் இருக்க சொன்னார் டாக்டர். ஒன்றும் பயமில்லையே? சத்யாதான் பதறி அடித்து கொண்டு கேட்டாள். ஒன்றுமே இல்லை, நேற்று கேண்டீனில் உருளைக்கிழங்கு போண்டா நல்லா இருக்குன்னு ஒரு வெட்டினான். கொஞ்சம் தாட்டியான சரீரம் வேற, வாயு கண்டுடுச்சு. டாக்டர் சொல்கிறது இருக்கட்டும், ராத்திரி கொஞ்சம் இஞ்சி கசாயம் வைத்து கொடுங்க. எந்த நோயாக இருந்தாலும் கப்புன்னு பறந்து போயிடும். சத்யா கிருஷ்ணனின் நண்பன் சொன்னபடி இஞ்சியை கசாயத்துக்காக தட்டி கொண்டிருந்த போது கிருஷ்ணனே பறந்து விட்டான். அப்புறம் எல்லா டாக்டர்கள் ஓடி வந்து அவனது உடம்புக்குள் நடந்து முடிந்த போராட்டத்திற்கு விதவிதமான பெயரிட்டார்கள்.
கம்பெனி டாக்டர் தான் தப்பிக்க வேண்டி கிருஷ்ணனுடைய இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துக்கொள்ள சொன்னதாகவும் அவன்தான் வேண்டாம் என பிடிவாதமாக மறுத்துவிட்டதாகவும் அடித்து சொன்னார். கிருஷ்ணனுடன் வந்து இஞ்சி கசாயத்தை அறிமுகப்படுத்திய நண்பன் கூட எனக்கு என்னமோ அவனை அப்பவே முழுமையாக செக்கப் செய்யணும்னு தோணுச்சு. அனாவசியமா உங்களை எல்லாம் பயமுறுத்த வேண்டாம்னு இருந்தேன். இப்ப நான் பயந்தபடியே ஆயிடுச்சேன்னு டாக்டருடன் சேர்ந்து புலம்பினான். எது எப்படியோ வினயா பிறந்தபோது கிருஷ்ணன் கதை முடிந்து 2 மாதங்கள் ஆகியிருந்தது. சத்யா பிறந்த வீட்டுக்கு வந்தவள் இனி எங்கே போவது, என்ன செய்வது என்கிற யோசனையில் பிரமித்து உட்கார்ந்து விட்டாள். பிறந்த வீடு வசதி இல்லை என்பது மட்டும் இல்லை, மனிதர்களும் இல்லை. உயிரை கையில் பிடித்து கொண்டு படுத்த படுக்கையில் அப்பா. சத்யா வந்தது முதலில் தனது கோபத்தை பாத்திரம் பண்டங்களின் மீதும் குழந்தைகளின் மீதும் காட்டிக் கொண்டிருக்கும் அண்ணி. இவர்களுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் சுயமாய் ஒரு முடிவுக்கு வர முடியாத சத்யாவின் அண்ணன். இந்த நிலையில் மாமியாரே நேரில் வந்து அவளையும் குழந்தையையும் தன்னுடன் வரும்படி அழைத்த போது சத்யாவுக்கு அவளை சுற்றி வந்து குமிழலாம் போல இருந்தது. கிளம்பி வந்து விட்டாள். என்ன இருந்தாலும் ரத்த பாசம் விடுமா? போறவன் தான் போயிட்டான். குழந்தை எங்க வம்சம் இல்லையா? பிள்ளையா பிறந்திருந்தால் அவனே வந்து பிறந்து இருக்கிறதா நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் படலாம். என்னமோ ஒன்றும் இல்லாததுக்கு ஒரு பெண் குழந்தை. மாமியார் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் சத்யா பெண் குழந்தையை பெற்றதற்காக குத்தி காட்டியும் கூட சத்யா அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இந்த மட்டும் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வந்திருக்கிறார்களே, ஆனால் இவர்கள் அழைத்து வந்தது நோக்கம் போக போக புரிய வந்த போதோ. கிருஷ்ணன் LIC பாலிசி எடுத்திருந்தான். வேலை பார்த்த நாள் வரையில் அவனது இருப்பில் சேமித்து வைத்த தொழிலாளர் வைப்பு நிதி அது. இது என்று எல்லாமாக சேர்ந்த 1.5 லட்சம் ரூபாய் வரையில் சத்யாவின் பெயருக்கு வந்தது. இவைகளை பெறுவதற்கு சத்யாவின் ஒத்துழைப்பு தேவையாக இருந்தது. அவளது நகையில் பாத்திரம் பண்டங்கள் அத்தனையும் மகளுக்கு சீராக வைத்து சத்யாவின் பெயருக்கு வந்த பணத்தில் கல்யாணத்தையும் செய்து மாப்பிள்ளையை வீட்டோடு நிறுத்தி அவனுக்கு ஒரு துணிக்கடையும் வைத்து கொடுத்தாள் கிருஷ்ணனின் தாய். எல்லாம் உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் தான். இல்லை என்றால் இத்தனை பணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஏதோ பிள்ளை போன துக்கத்தை மறக்க மருமகனாவது நம்ம துயரம் தெரிஞ்சு பெரிய மனசு பண்ணி நம்ம கூட வந்து இருக்காரே என்று நானே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். இப்போ என்னங்கிற? போட்ட பணத்துல உன் பங்கை எடுத்து வீசி எறிகிறேன், பொறுக்கிட்டு போ. பெற்ற வயிறு கூலி கேட்கக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கேன். செத்தவன் முதல்ல எனக்கு மகன், அப்புறம்தான் உனக்கு கணவன். கோர்ட்டு படி ஏறினால் அந்த பணத்தில் எனக்கு பாதி தரணும் தெரியுமா? உனக்கும் உன் பொண்ணுக்கும் செலவு கொஞ்சமாவா ஆகுது? அதற்கெல்லாம் யாரு பணம் தர்றது? கணக்கென்று பார்த்தால் நீதான் எங்களுக்கு தர வேண்டி இருக்கும். சத்யா எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள். 5 ஆண்டுகள் அந்த வீட்டில் சமையல்காரியாகத்தான் உழைத்தது கூட நியாயம் என்று பொறுத்து கொண்டாள். ஆனால் தன் குழந்தையின் படிப்பு விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறைதான் அவளை பொங்கி எழ வைத்தது. என்ன, உன் பொண்ணு படித்து பெரிய டாக்டராக போகிறாளா, இல்லை கலெக்டராக போகிறாளா? எல்லாம் அடுத்த வருஷம் கொண்டு போய் சேர்க்கலாம். சரசு குழந்தையை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். காலம் கிடக்கிற கிடப்பில் இதுக்குன்னு ஒரு பொண்ணை வேலைக்கு வைத்தால் அதுக்கு 50 ரூபாய் கொடுக்கணும். 5 வயது குழந்தை 1.5 வயது குழந்தை இடுப்புத்தையே சுமந்த போதுதான் படித்த படிப்பு வீணாகாமல் நான் வேலைக்கு போறேன், நானும் என் குழந்தையும் எங்கேயாவது போய் பிழைச்சுக்கிறோம் என்றாள். இப்படி சொன்னதன் பலன் சத்யாவின் கல்லூரி சான்றிதழ் வெந்நீர் அடுப்புக்கு இரையானது. இதற்கு பின் சுந்தரி அக்காவின் மூலமாகத்தான் அவள் ரகசியமாக வேலைக்கு மனு போட்டாள். இன்டர்வியூக்கு வரவும் இன்று வந்த கார்டுகளை எல்லாம் மனசை கல்லாக்கி கொண்டு நிராகரித்தாள். இந்த முறை சென்னையிலிருந்து வேலையில் வந்து சேர சொல்லி அடுத்து வீட்டு சுந்தரி பெற்ற தாயை விடவும் மேலாக இருந்து அவளுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து கையில் 100 ரூபாய் பணம் கொடுத்து உதவினாள். பல சமயங்களில் சொந்தக்காரர்களையும் விட சிநேகிதர்கள் அந்தரங்கமாய் பழகுவது இருக்கிறதே, அதற்கு கோடி கொடுத்தாலும் தகும். ஆனால் அப்போதைக்கு சத்யாவினால் தன் கண்ணீரைத்தான் தர முடிந்தது. அத்தியாயம் 2. சென்ட்ரல் ஸ்டேஷனில் ப்ளூ மவுண்டனின் வரவுக்காக காத்திருந்த மன்னாரு மறுபடியும் தன் கையில் இருந்த புகைப்படத்தை எடுத்து பார்க்கிறான். பொண்ணு தளதளன்னு தக்காளி பழம் மட்டும்தான் இருக்கு, இல்லாட்டி முதலாளி உத்தரவு அனுப்புவாரா? அது சரி, இது மாதிரி போட்டோவை பார்த்து தான் போன மாதம் ஒரு பொண்ணுக்கு ஆர்டர் அனுப்பியிருந்தாரு. வந்து நின்றுச்சே திருஷ்டி பூசணி ஆட்டமா, அது வயசுக்கு வந்தப்போ எடுத்த போட்டாவாம். 30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படியாடா சதை போடும்னு மலைத்து போய் விட்டாரே எசமான். அந்த சம்பவத்தை இப்போது நினைத்தாலும் அவனுக்கு அலையலையாய் சிரிப்பு பொத்துக்கொண்டு வருகிறது. அப்பா, ஒரு மனிதனுக்கு தான் எவ்வளவு ஆசை, அதுவும் பெண்ணின் மேல், அதுவும் ஒவ்வொரு பெண்ணாய் தேடி போவதில் அப்படி என்ன சுகம் இருக்கிறது? மன்னாருக்கு தெரிந்ததெல்லாம் அவன் பொண்டாட்டி பவுனு ஒருத்திதான். பவுனு சில சமயங்களில் அவனை அலாலா வைத்திருக்கிறாள்.
நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகலாம் போல கேள்வி கேட்டிருக்கிறாள். 4 பேரறிய வாசலில் நிற்க வைத்து கதவை திறக்காமல் அலட்சியம் செய்திருக்கிறாள். இருந்தாலும் சில நேரங்களில் முன்னால் சொன்ன எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டு ஏப்பமிடுவது போல் நடந்து கொண்டிருக்கிறாள். ஏன், அவன் மாத்திரம் என்ன அவளை அடித்து புரட்டியது இல்லையா? சந்தேக கண்ணோடு பார்த்து விஷம்போல் வார்த்தைகளை வீசியது இல்லையா? பிறந்த வீட்டுக்கு கட்டிய துணியோடு அனுப்பியது இல்லையா? செய்திருக்கிறான், நிறைய செய்திருக்கிறான். அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவள் பஸ்ஸில் போய் இறங்குவதற்குள் இவன் காரில் முந்தி கொண்டு போய் அவளை கையோடு அழைத்து வந்திருக்கிறான். பாமே, வீட்டுக்கு போகலாம். நான் வரல, நீ தான் போய் சாவுன்னு சொல்லிட்டேல்ல, அப்பால என்னத்துக்கு வந்த? மேலே மேலே பேசினா நான் இடிப்படுவேன். கம்முன்னு காரில் ஏறி குந்துப்பேன். உனக்கு காரு கைவசம் இருக்கிற பெருமை. என்னை விரட்டி விட்டுட்டு பின்னாலேயே வந்து நிற்பேன். ஒரு பொம்பளைக்கு மான ரோசம் கிடையாது. உப்பு போட்டு சோறு துண்ணல. இனிமேல் என்னையா? உனக்கு எனக்கும் சங்காத்தமே விட்டு போச்சு. உனக்கு மாத்திரம்தான் கெட் அவுட்டுன்னு சொல்ல தெரியுமோ? எனக்கும் தெரியும். கணவன் சரணாகதி எண்ணத்தோடு தலைந்து வந்திருக்கிறான் என்பதை ஓரக்கண்ணால் அளந்தபடியே எகிரி பாய்வாள் பவுனு. அந்த கிராமமே வேடிக்கை பார்க்க மன்னார் தன்னை எஜமானரின் வெளிநாட்டு காரில் மனைவியை உட்கார வைத்து கொண்டு கிளம்புவான். அவனுக்கு தலைகொள்ளாத பெருமையாக இருக்கும். சில பணக்காரர்கள் காரை வாங்குவதோடு சரி. இது மாதிரியான யோகம் அவர்கள் எல்லாம் டிரைவர் குடும்பத்துக்குத்தான் அடிக்கும். மன்னாரே மனைவியிடம் சொல்லி இருக்கிறான். ஏன் பவுனு, நீ இந்த வண்டியில் சவாரி செஞ்சதை விட நம்ம கவிதாமா குறைச்சலாத்தான் ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? என்ன எதுக்கு வம்பு கிழக்கிற? வம்பும் இல்லை சொம்பும் இல்லை. நம்ம எஜமானி அம்மாவோட அப்பா பொம்மை மாதிரி பொண்ணையும் கொடுத்து கோடிக்கணக்கான சொத்தையும் கொடுத்துருக்கும் போதே தாலி கட்டின புண்ணியவான் இந்த ஆட்டம் ஆடுறாரே. இன்னும் என்னை மாதிரி ஒரு ஓட்டவாயை கட்டிட்டு இருந்தா என்னவெல்லாம் செஞ்சிருப்பாரு. இன்னும் ஊரில் இருக்கலுங்க வீட்டில் குடியாக இருப்பார். நீ வேணும்னா இரேன், உன்னை யார் வேணாங்கிறாங்க? போயிருப்பேன். உன் மஞ்சள் பூசின முகம் மட்டும் தடுக்கலை. அட போயேன், இங்கே தாலி கட்டுற பொஞ்சாதி கொஞ்சவே நேரம் பத்தலை போறாராம். கவிதாவை உப்பை தின்னுட்டு இப்படி அவங்களுக்கே துரோகம் செய்றியே, நீ மனுஷனா? பவுனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. மன்னாருக்கு மட்டும் பிடித்தா செய்கிறான். இது கூட கவிதா அவனுக்கிட்ட கட்டளை தான். மன்னரு, எத்தனை மோசமான நேரம் வந்தாலும் நீ அவரை விட்டு ஓடி வந்துடாத. சரிதாம்மா, அவர் வீட்டுக்கு வராரோ இல்லையோ, நீ தான் அப்பப்போ வந்து நிலவரத்தை சொல்லணும். என்ன நிலவரமா? தேர்தல் நிலவரத்தை விட கேவலமாக இருக்குது ஐயாவோட நிலவரம். அம்மா, நமக்கு தகுதியே இல்லாத இடத்தில் எல்லாம். எனக்கு தெரியும் மன்னாரு, இவர் ஆஃபீஸில் வேலை செய்ய எந்த பொம்பளையும் பயப்படுறாங்கம்மா. உள்ளூரில் இவரோட பருப்பு வேகலைன்னு வெளியூர்லேருந்து பொம்பளைங்களை வரவழைக்கிறாரு. 10 நாள் முன்னாடி கூட ஒரு பொண்ணு வந்தாள் இல்லையா, அவள்கிட்ட சமயம் பார்த்து விஷயத்தை ரகசியமாக சொன்னேன்மா. விஷயத்தை கேட்டு பேய் அரைஞ்ச மாதிரி ஓடிப்போச்சு. ஆனால் அது ஒவ்வொரு தடவையும் பழிக்காதுங்க. ஐயாவுக்கு என் மேலே அவநம்பிக்கை ஏற்பட்டுடுச்சுன்னா என்னை சுட்டு பொசுக்கி விடுவார். கவிதாய் மௌனமாய் நிற்பாள். அந்த ஒரு கணத்தில் அவளை பார்த்தால் லவகுசனுடன் காட்டுக்கு வந்த சீதாதேவி மாதிரி இருக்கும். அந்த சீதையை மாதிரி இவள் மணந்தது ஒரு ராவணனாக இருந்தால் எதிர்காலம் பற்றி ஓரளவு நம்பிக்கையாவது இருக்கும். ராவணனை அல்லவா மணந்து விட்டாள். மன்னார் அவளது பிறந்த வீட்டில் இருந்து அவளுக்காக அனுப்பப்பட்ட டிரைவர். அவளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து போனதும் அவன்தான். 2 பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போனதும் அவன்தான். அதெல்லாம் வேறு. ஒரு கார் அம்பாசிடர். இது பிரதாப்புக்காக கவிதாவின் தந்தை ஆசையாக வாங்கி தந்த வெளிநாட்டு கார். எப்பொழுதாவது கவிதாவே வாய்விட்டு கேட்பாள், என்னங்க வண்டி சும்மா தானே இருக்கு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடட்டுமா? நோ, உன் கார் என்னாச்சு? டிரைவர் இன்னும் வரலைங்க. அப்போ அவன் வர வரைக்கும் காத்திட்டுரு. எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது. 4-5 வெளிநாட்டு பிரதிநிதிங்க வருவாங்க. கவிதா புன்னகைத்தபடி நகர்வாள். இத்தனைக்கும் இருக்கிற 15 கம்பெனிகளுக்கும் கவிதா தான் டைரக்டர், நிர்வாக இயக்குனர் என்கிற மகத்தான பொறுப்பு. ஒவ்வொரு தடவையும் அவள் கையெழுத்திட்டு தரும் செக்கை வாங்கித்தான் பிரதாப் செலவு செய்ய வேண்டும். அவனுக்கென்று ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கில் சம்பளம் தரப்பட்டாலும் அந்த கம்பெனிகளில் அவன் ஜெனரல் மேனேஜர் என்கிற கௌரவமான பொறுப்பு தரப்பட்டிருந்தாலும் மொத்த சொத்தையும் தன் பெயருக்கே மாமனார் எழுதி வைக்கவில்லையே என்பதுதான் பிரதாப்பின் கழுத்து மட்டும் குறை. அடிக்கடி கவிதாவின் அப்பாவை பற்றி அவளிடமே குத்தி காட்டுவான். அவருக்கு ஒரு வேலைக்காரன் வேண்டியிருந்தது, நான் கிடைச்சேன். உன்னை கட்டியதுக்கு சேரி பெண்ணை கட்டியிருந்தா கூட மாப்பிள்ளைன்னு பெண்ணை பெற்றவங்க மரியாதையாக நடத்தியிருப்பாங்க. அவன் சொல்வதற்கெல்லாம் பதில் பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பாள் கவிதா. அவன் அந்தண்ட போனதும் பிரதாப் மன்னாருவிடம் சொல்லி புலம்புவான், பார்த்தியா உன்னை எஜமானி அம்மாவுக்கு என்ன திமிர் பார்த்தியா?
4 வார்த்தை சேர்ந்தாப்புல இங்கிலீஷில் பேச தெரியாது. இங்கிலீஷில் கையெழுத்து போடவே நான் தான் கற்றுக் கொடுத்தேன். இல்லைன்னா என்ன தெரியும் இவளுக்கு? தமிழ் தெரியுங்க. கந்தர் கலிவெண்பா, அகநானூறு, புறநானூறு, சித்தர் பாடல், திருக்குறள், தேவாரம் எல்லாம் தெரியும். அதை வச்சுட்டு கம்பெனி நடத்த முடியுமாடா? முடியாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை நடத்த முடியுங்களே. எங்கள் அம்மாவும் SSLC வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. பேச தெரியாங்காட்டியும் கையெழுத்து போடவே தெரியாத அளவுக்கு மோசம் இல்லைங்க. எத்தனை படிச்சிருக்காங்க? உங்களால் அந்த தடி புத்தகங்களை எல்லாம் தூக்கக்கூட முடியாதுங்க. பிரதாப் அவனை பார்க்கும் பார்வையிலே வெறுப்பு மண்டி கிடக்கும். மன்னாருக்கும் மேல் கொண்டு எதையாவது சொல்லி அவன் மூக்கை உடைக்க வேண்டும் என்றுதான் ஐம்புலனும் பரபரக்கும். பெரிய எஜமானரையும் கவிதாவையும் நினைத்தால் ரோசம் எல்லாம் தண்ணீர் தெளித்த பால் போல அடங்கிவிடும். கவிதாவின் தந்தை அவனிடம் படித்து படித்து சொல்லியிருக்கிறார். மன்னார், முள்ள என்னோட விலை மதிக்க முடியாத பட்டுச்சேலையை போட்டுவிட்டேன். ஆரம்பத்திலேயே யோசித்து இருக்கணும் எஜமான். இப்போ சொல்லி புலம்பி என்ன பலன்? இவன் 1000 பொண்ணுங்களுக்கு பணத்தை தண்ணியா வாரி இறைச்சாலும் என் சொத்து கரைய போறதில்லை. ஆனால் நான் தான் என் பொண்ணோட வாழ்க்கை நினைத்து தண்ணீராக கரைய போகிறேன் எஜமான். மன்னார், நீதான் கவிதாவுக்கு துணை. சரிங்க, துணைன்னா அவளை கட்டி காக்க வேணாம். இந்த மனுஷனான அவளுக்கு எந்த தீங்கும் வராமல் பார்த்துக்க. நீ அவனோட டிரைவராகவே இரு. கூடுமான வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் அவன் வலையில் வந்து விழுற பொண்ணுங்களையாவது காப்பாத்து. பணத்துக்காக வந்து விழுதுங்கிற யார் சொல்லியும் கேட்க போறதில்லை. அன்று முதல் இன்று வரையில் தான் வாக்களித்தபடி நடந்தும் வருகிறான் அவன். 4 நாள் முன்னால் கோயம்புத்தூரில் இருந்து வந்த புகைப்படத்தை இன்று காலையில்தான் மன்னாரிடம் காட்டினான் பிரதாப். இந்த பொண்ணு ப்ளூ மவுண்ட்ல வரா. என்ன பார்க்குற? இது 5 ஆண்டுக்கு முன்னாலே எடுத்த போட்டோ தான். இப்போ கொஞ்சம் இளைப்பா இருப்பாள். அதுக்கு குடும்ப சூழ்நிலை தான் காரணம். என்ன, இந்த ஃபோட்டோவை வச்சு சுலபமாக அடையாளம் தெரிஞ்சுக்கலாம்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கு. என்ன பார்த்துட்டு நிற்கிற? போய் அழைச்சிட்டு வந்து நம்ம மாம்பழ வீட்டில் வந்து தங்கவை. காஃபி டிஃபன் வாங்கி கொடு. நான் வந்து மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அந்த புகைப்படத்தை கையில் வாங்கி கொண்டு நகர்ந்த மன்னார் தன்னாலான மட்டும் வந்தவளை திருப்பி அனுப்புவது என்கிற முடிவுடன் தான் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறான். ரயில் பிளாட்பாரத்தை நெருங்க மக்கள் நெரிசலில் அங்குமிங்கும் ஓடி கடைசியில் அவள் இருக்கும் பெட்டியை கண்டுபிடித்து பார்த்தவுடன் அசந்து விட்டான் மன்னார். ரோஜா புஷ்பத்தை சுமந்து கொண்டு இளம் செடியே வந்து இறங்கியது போல இருந்தது அவள் வருகை. இது என்ன, குழந்தையும் தூக்கிட்டு வரா? அதே சமயத்தில் அவளது நெற்றி வெறுமையையும் போர்த்திய கழுத்தையும் கவனிக்க தவறவில்லை அவன். அட பாவமே, இப்படி ஒரு பொண்ணையா? அவளிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறான். அவளது கண்களில் இருந்து மிரட்சி நீங்கவில்லை. அதற்குள் இன்னொரு அதிர்ச்சியை தரப்போகிறோம். மன்னார் அவளது தோளில் தூக்கிய சிறுமியை வாங்கிக் கொள்கிறான். சாமா எதுவும் இல்லைங்களா? இல்லை, இப்படி ஓரமாக வாங்க. அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனது தோளில் கனமாய் ஒரு கரம். திரும்பி பார்த்தவன் வியப்புடன் விழியிலே அகல வெறுகிறான். அங்கு பிரதாப் கூடை புன்னகையுடன். அத்தியாயம் 3. வெளியூர்லேருந்து தனியாக வரவங்க திருப்புன்னு நீ வந்து கூப்பிட்டா இது நம்பகமான ஆள் தானான்னு அவங்களுக்கும் சந்தேகம் வரலாம் இல்லையா? அதான் நானே வந்துட்டேன். தன் எதிரே பவ்யமாய் கைகுவித்து நின்ற பிரதாப்பை கண்டு பதில் வணக்கம் சொல்லக்கூட தோன்றாதவளால் நிற்கிறாள் சத்யா. குழந்தை என்னுடையதுதான். நான் மனுவிலேயே குறிப்பிட்டிருந்தேன். சத்யாவின் குரல் தயங்கி தயங்கி வெளிவர அந்த ஒரு கணத்துக்குள் தன்னை சுதாரித்து கொண்டு விட்டான் பிரதாப். வேலைக்காக அவள் எழுதி அனுப்பியிருந்த மனுவில் அவளுடைய வயதையும் அத்துடன் இணைத்திருந்த புகைப்படத்தையும் தான் அவன் பார்த்தான். நீ வேற எதை படித்தான்? இருந்தாலும் இப்பொழுது மன்னார் எதிரில் அதை காட்டிக்கொள்ள அவனது கௌரவம் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே சமாளிக்கிறான். எழுதியிருந்தீங்க, ஆனால் குழந்தையும் உங்களையும் பார்த்தால் அக்கா தங்கை என்றுதான் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே பிறந்து விட்டால் போல. ஆமாம், பெட்டி படுக்கை எல்லாம் எங்கே? மாற்று உடுக்க கூட ஒரு சேலை இல்லாமல் விழுந்தடித்து கொண்டு புறப்பட்டு வந்ததை இவரிடம் சொல்லலாமா? சொன்னால் என்னை மட்டமாக நினைக்க மாட்டாரா? ஐயோ, இத்தனை உதவி செஞ்ச சுந்தரி அக்கா கிட்ட 2 சேலை வாங்கிட்டு வந்திருக்கலாமே. அவளது தடுமாற்றத்தை ஒரு வினாடிதான் கவனிக்கிறான் பிரதாப். அந்த ஒரு வினாடியே அதிகம்தான். எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறான் அவன். கையில் குழந்தை இருந்தாலும் அவளது உருவம் அவனுள் மிக அழுத்தமாய் படிந்ததை உணர்கிறான். இதுவரையில் சந்தித்த பெண்களிடம் இல்லாத ஒரு கவர்ச்சி என்னவென்று விளக்க அவனால் இயலாது. புகைப்படத்திலேயே அந்த அழகை பார்த்து சொக்கி போய்தானே அவளை புறப்பட்டு வரும்படி அழைப்பு அனுப்பினான். காலையில் மன்னாரை ஸ்டேஷனுக்கு அனுப்பும் வரையில் அவன் தனக்கு எதிராக மன்னர் செயல்படுவான் என்று நினைக்காமல் தான் இருந்தான். புறப்படும் போது மன்னர் ஒரு தவறு செய்து விட்டான்.
அங்கே கவிதாவுக்கு ஒத்தாசையாக இருக்கும் தன் மனைவி பவுனை நிறுத்தி வைத்து 2 வார்த்தை பேசினான். திருவிழாவில் தாரை வாத்து புட்டேன், உனக்கென்ன? கார்லே தூக்கம். இப்போதான் உன் வாரிசு எழுந்து ஒப்பாரி வச்சது. பாலை கொடுத்து அமுக்கிட்டு ஓடியாரேன். பகலிலே வேட்டையாக்கும். போடி, அவனவன் திண்டாடிட்டு இருக்கான். இவள் கதை சொல்ல வந்துட்டா. இன்னைக்கு சரக்கு வருது. அட, எங்கே இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து. சனினை அப்படியே திருப்பிடு. கடைசி 2 வசனங்களையும் பிரதாப் காது கொடுத்து கேட்க நேர்ந்து விட்டது. அவனுக்குள் அப்பொழுதே எச்சரிக்கை மணி ஒலித்து விட்டது. இப்படித்தான் முதல் 2 கேஸையும் திருப்பி அனுப்பினான் போல. அதுக்கு மேலே அவன் காத்திருக்கவில்லை. அவனை அனுப்பின கையோடு தானும் புறப்பட்டு விட்டான். புறப்படும் போது தீர்மானம் செய்து விட்டான். போட்டோவில் இருக்கிற மாதிரியே அவள் அழகா இருந்தால் விட்டுடக்கூடாது. இந்த மன்னார் பயல் கையில மாட்டாதபடி தனியா கொண்டு போய் வச்சிடணும். அது மட்டும் இல்ல, நமக்கு வேற டிரைவர் கண்டிப்பாக மாற்ற வேண்டும். மாம்பழம் வீடும் வேண்டாம், வேற எங்கேயாவது. இங்கே பிரதாப்பை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம். சில பிரிவுகள் பார்வைக்கு அற்புதமாக இருக்கும். நெருங்கி பழகினால் கூட உடனடியாக சொருவும் தெரியாது. போக போகத்தான் தெரியும். அப்படி தெரிந்த பின்பும் நாம் அதன் வசம் பூர்ணமாய் சிக்கியிருப்போம். பிரதாப் அப்படித்தான். கடவுள் மனிதர்களின் சுவாபத்தை முகத்திலேயே எழுதி ஒட்டாதது எத்தனை கொடுமை. பிரதாப்பை பார்க்கிறவர்கள் சுத்தமாய் நம்பிவிடுவார்கள். கவிதாவின் தந்தை ஏமாறவில்லையா? திருமணத்துக்கு முன் கவிதாவின் தந்தை அழைத்த உதவித்தொகையில் படித்து முன்னுக்கு வந்தவன் தானே பிரதாப். கவிதா என்டர்பிரைஸ் உரிமையாளரிடம் உதவிக்கு சேர்ந்தவன் அதன் பங்குதாரராகவே மாறிவிட்டான் என்றால் அதற்கான முகவெட்டு மாத்திரமல்ல, சாமர்த்தியம், புத்திசாலித்தனம், பொறுமை எல்லாமே அவனிடம் இருந்தது. நாணயத்தை தவிர பிரதாப் திட்டம் போட்டுதான் எதையும் செய்வான். அவனது கூரிய புத்தியால் கம்பெனிக்கு லாபம், கவிதாவுக்கு நஷ்டம். மனசளவில் கோபம் வந்தால் கூட அதை நாசுக்காகத்தான் வெளிப்படுத்துவான். மனைவிடம் மட்டும் எகிர்வான். மற்றவர்கள் அனைவருமே அவன் அளவில் சகோதர சகோதரிகள் தான். ஆனால் யார் எங்கே இடைஞ்சல் இருக்கிறார்களோ அவர்களை சமயம் பார்த்து சிதறி அடிப்பதில் நிபுணன். மன்னார் சத்யாவை தேடி அலையும் முன்பே பிரதாப் அவளை பார்த்து விட்டான். இருந்தாலும் காத்திருந்தான். மன்னார் அவள் கூட்டத்தில் இருந்து பிரிந்ததும் காத்திருந்த கொக்கு மாதிரி கவ்விக்கொண்டான். ஆனால் நீ என்ன பண்ற? ஸ்டேஷன் வாசல்ல நம்ம அம்பாசிடர் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அம்மா எங்கேயோ போகணும்னாங்க. நான் இவங்களை இறக்கி வேண்டியதை கவனிச்சுட்டு வரேன். அது பேசிட்டு இருக்கு நேரமே இல்லை. இந்தா சாவி, நீ அந்த கார் சாவியை கொடு. கேட்டவன் அவனது அனுமதிக்கு காத்திராமலேயே பிடுங்கிக் கொள்கிறான். குழந்தையை கொண்டு வந்து காரில் விடு. ஆணையிட்டவன் சத்யாவை கனிவித்ததும் பார்க்க, நீங்க வாங்க, பிரயாணம் எல்லாம் சுகமா இருந்ததா? ஏன் 2வது வகுப்பில் வந்தீங்க? முதல் வகுப்பில் வந்து இருக்கலாமே. கம்பெனி அதுக்கெல்லாம் பணம் தரும் என்கிறது தெரியாதா? ஸ்டேஷனை விட்டு வெளிவரும் வரையில் அவன்தான் பேசிக்கொண்டே இருந்தான். அவள் இன்னமும் பிரமிப்பு கலையாமலேயே அவனை பின்தொடர்கிறாள். மனதுக்குள் ஆயிரம் சந்தேகம். குழந்தையை வைத்துக்கொண்டு எப்படி ஆபீஸ்க்கு போய் வர முடியும்? அப்படி இன்றைக்கு போவதனால் மாற்றுச் சேலைக்கு என்ன செய்வது? எடுத்தவுடன் கடன் கேட்பது அசிங்கம் இல்லையா? எல்லாம் சரி, எங்கே தங்கப் போகிறோம்? அவளது எண்ண ஓட்டத்துக்கு இணையாக கார் பறக்கிறது. மிஸ் சத்யா, திருமதி சத்யா. சாரி, எதுக்கு இந்த மிஸ்ஸும் திருமதியும்? நான் உங்களை சத்யா என்றே கூப்பிடுகிறேன். பிரதாப் காரில் தனக்கு எதிரே இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை அவளது பிம்பம் தெரியும்படியாக அமைத்தபடியே கேட்கிறான். அவள் பயந்த புன்னகையுடன் தன் மடியில் இருந்த வினயாவின் தலைமுடி சுருளை ஒதுக்கியவாறு மெல்லிய குரலில் பதில் அளிக்கிறாள். உங்கள் சௌரியம். நோனோ, இதில் சௌரியம் அசௌரியமோ எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லையானால்தான். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இன்றைக்கு 10 மணியிலிருந்து நீங்கள் எனக்கு தனி செயலாளர். நான் நிமிடத்துக்கு ஒரு தடவை உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் திருமதி திருமதி என கொஞ்சம் அன்னீசியாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி என்கிட்ட பியாவை வேலை செய்த பெண் பேர் நீலதாட்சி வேலாயுதம். இதில் எதையும் விடக்கூடாது. அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் களைச்சி போயிடுவேன். மறுபடி கண்ணாடி வழியாக ஊடுருவல். இப்போது அவள் முகத்தில் புன்னகை அரும்பு கட்டி இருந்தது. என்னை நீங்கள் சத்யான்னு கூப்பிட்டாலே போதும். நன்றி. அவன் காரை ஒரு நட்சத்திர ஓட்டலுக்கு ஓட்டிச் சென்றான். சத்யா, ஒரு 2-3 நாளைக்கு உங்களை இந்த ஓட்டலில் தங்க வைக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நான் வருத்தப்படுகிறேன். அவள் முகத்தில் மெல்லிய கவலைக்கோடுகள் விழுவதை உன்னிப்பாக கவனிக்கிறான் அவன். நீங்கள் மட்டும் வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களை ஒரு வேலை பார்க்கும் பெண்கள் விடுதியில் சேர்த்து இருப்பேன். குழந்தையும் இருக்கிறதால உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக சின்னதாக வீடு ஒன்று பார்க்கணும். இதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னால் சென்னைக்கு வந்து இருக்கிறீங்களா? இல்லை. ஆமாம், ஒரு தடவை PUC படிக்கிறப்ப சுற்றுலா வந்தோம்.
என்னவெல்லாம் பார்த்தீங்க? மகாபலிபுரம் பீச், வேளாங்கண்ணி கோயில், எல்ஐசி கட்டடம். ஆனால் இதெல்லாம் சென்னை இல்லை. இனிமே நீங்கள் பார்க்க போகிறீங்களே, அதுதான் உண்மையான சென்னை. காஃபி டிஃபன் சாப்பிட்டு ஓய்விடுங்க, குளிங்க. நான் போயிட்டு 10 மணி சுமாருக்கு வரேன். ஆஃபீஸ் இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி தந்தாகணும். அப்புறம் என்னை நீங்கள் சும்மா சார்னு கூப்பிட வேண்டாம், பிரதாப் என்றே கூப்பிடலாம். எஜமான் விசுவாசம் இதில் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறவன் நான். அவன் அதற்கு மேல் காத்திராமல் வினியாவின் கன்னத்தில் செல்லமாய் தட்டிவிட்டு சத்யாவை பார்த்து லேசாய் தலையை அசைத்துவிட்டு கிளம்பி விட்டான். ஓட்டல் அறையில் எத்தனை நேரம்தான் பிரமை பிடித்தவள் போல் அவள் உட்கார்ந்து இருந்தாலோ. டிஃபன் வந்து சாப்பிட்டு அவள் குளிக்க கிளம்பும் முன் அறையில் காலிங் பெல் ஒலிக்கிறது. கதவை திறந்தவளின் முன் ஓட்டல் வரவேற்பாளர் கை நிறைய பார்சல்களுடன் நிற்கிறாள். இதையெல்லாம் மிஸ்டர் பிரதாப் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் மேடம். அவர் உங்களை பகல் 1 மணிக்கு வந்து பார்க்கிறாராம். மதிய சாப்பாடு அவர் கூட எடுத்துக்கலாம்னு சொல்ல சொன்னார். வேறு ஏதாவது வேணுமானால் என்னை கேளுங்க மேடம். ஃபோனை எடுங்க, போதும், நான் கிடைப்பேன். அவள் வைத்துவிட்டு போன பார்சல்களை நடுங்கும் விரல்களால் மெல்ல பிரித்து பார்க்கிறாள். அவள் 4 சேலை, ரெடிமேட் ஜாக்கெட், இன்னும் உள்ளாடைகள் கூட கச்சிதமாக. இன்னொரு அட்டைப்பட்டியில் அதேபோல் வினியாவுக்கு தேவையான 4 கவுன், 4-5 விளையாட்டுப் பொருட்கள், டூத் பேஸ்ட், பிரஷ் மற்றும் சில பவுடர், கிரீம் போன்ற அவள் இதுவரையில் உபயோகித்தே அறியாத மேக்கப் உபகரணங்கள். இத்திரிக்கு மேலே அந்த வார பத்திரிகையில் தன்னையும் மீறி கண்ணீர் கசிவதை உணர்கிறாள் அவள். சேச்சே, 15 நிமிஷம் கூட என்னோட பேசல. அதுக்குள்ள என் நிலையை புரிஞ்சுக்கிட்டாரே இவர். அது சரி, இவர் எதிர்பார்த்தது மாதிரி புத்திசாலி இல்லையே. நான் வேலையில் இவருக்கு அதிருப்தி ஏற்படாத வகையில் நான் நடந்துக்கிடுமே கடவுளே. அவள் பயம் கலந்த சந்தோஷத்துடன் வினய அவன் அனுப்பியிருந்த பொம்மைக்கு சாவி கொடுக்க. அத்தியாயம் 4. அப்படி ஒன்று இடுப்புடியே செய்கிற வேலை இல்லை. பிரதாப்புடன் ஏசி அறையில் அமர்ந்து அவன் சொல்லும் கடிதங்களை எழுதி கொள்ள வேண்டியது. அவனுக்கு எத்தனை மணிக்கு யாருடன் சந்திப்பு என்று குறித்து வைத்துக் கொள்வது. அவனுக்கு வந்த கடிதங்களை படித்து சொல்லுது. அவனுடன் பகல் உணவு, மாலை தேநீர், சில நேரங்களில் இரவு விருந்து. இதற்காக அவன் அவளுக்கு அளித்திருந்த வசதி அளவிட முடியாதது. திருவான்மியூரில் ஒரு பங்களா பார்த்து கொடுத்து விட்டான். வினியாவை கவனித்து கொள்ள ஆயா. ஆபீஸுக்கு கிளம்பும் முன் அவனை காரை எடுத்து வந்து அவளையும் அழைத்து செல்வான். மன்னார்வை ஆபீஸிலே வேறு பிரிவில் வேன் ஓட்டும்படி கட்டளையிட்டு விட்டான். பிரதாப்பின் தற்போதைய டிரைவர் பிழைக்க தெரிந்தவன். கழுத்தையே வெட்டினாலும் முதலாளி எங்கே போகிறார், என்ன செய்கிறார் என்பதை சொல்ல மாட்டான். பிரதாப்பின் சுய உருவம் சத்யாவுக்கு தெரிய சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விட்டது. அவனுடன் வருகிறான், அவளுடைய போகிறாள். ஆபீஸ் இருக்கிற நேரமும் அவளுடைய வேலை முழுவதும் அவனது அறைக்குள் தான். அப்படியே அவள் எதற்காவது வெளியே போனால் உடனே இன்டர்காமில் அழைத்து விடுவான். சத்யா, எங்கே போயிட்டுங்க? இதோ ஒரு ஃபைல் எடுக்கணும்னு வந்துவிட்டேன். பியூன் கிட்ட சொன்னால் செய்கிறான். இதுக்கெல்லாம் நீங்கள் போகணுமா? அவள் அதற்கு மேல் பேச மாட்டாள். உடனே ஓடி வந்து தன் நாற்காலியில் உட்கார்ந்து விடுவாள். சத்யாவை பொறுத்தவரையில் பிரதாப் ஒரு ஜென்டில்மேன், விசாலமான மனசுடைய மனிதன். ஹோட்டல் அறையிலிருந்து திருவான்மியூருக்கு வரும்போது அவன் சொல்லிவிட்டான். சத்யா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. என் மேற்பார்வையில் 15 கம்பெனி இருக்குது. என்னை பார்க்க பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. எனக்கு செக்ரட்டரியாக இருக்கிறவங்க இத்தனை பேருடனும் கலகலவென்று சிரிக்க பேசணும். எனக்கு பழக்கமில்லை, இருந்தாலும் பழகிக்கிறேன். அதுதான் நல்லது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. பாருங்கள், தேவதை மாதிரி இருக்கீங்க. எனக்கே இன்னும் உங்களை ஸ்டேஷனில் பார்த்ததோடு பிரமிப்பு நீங்களே. அவள் லஜ்ஜையுடன் முகம் சுருக்கினாள். நான் மனதில் எதையும் வச்சுட்டு உதட்டளவில் பேச மாட்டேன். நீங்கள் எனக்கு செக்ரட்டரியாக கிடைச்சது எப்படி என் அதிர்ஷ்டமோ அதே மாதிரி உங்கள் அருமை தெரிஞ்ச பாதுகாக்கிறவனா நான் அமைந்து விட்டேன். நீங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் சில உரிமைகளை நான் எடுத்துக்கத்தான் வேண்டியிருக்கு. அவள் கேள்விக்குறியுடன் நிமிர்கிறாள். ஆபீஸில் மேஜை, நாற்காலி, வரவேற்பறை அலங்கரிக்கப்பட்டிருக்கிற விதம் இவையெல்லாம் வச்சு எப்படி இந்த நிறுவனத்தோட செழுமையை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதே மாதிரி என்னோட பிஏ எப்படி இருக்காங்க என்கிறதும் முக்கியம். உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ உங்கள் உடல் அலங்காரத்தை நீங்கள் மாற்றிட்டு தான் ஆகணும். அவளுக்கு அது ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமாக இருந்தது. விலை உயர்ந்த சேலையை கட்டவே மனசு ஒரு கணம் கூசியது. எப்போதோ கிருஷ்ணன் வாங்கி தந்த பிரிண்டட் பட்டு சேலை தான் அவள் விலை மதிக்க முடியாத சேலையாக வைத்திருந்தாள். அவன் இறந்த பிறகு அந்த சேலை கூட அவள் அதிக நாள் கட்டிக்கொள்ளவில்லை. திடுதிடுப்பென கிருஷ்ணனின் தங்கை அந்த சேலையை எடுத்து சுற்றி கொண்டு நின்றிருந்தாள். என் சேலையெல்லாம் பொதிகணம், வயிற்றுல குழந்தையும் சுமந்துட்டு இதையும் சுமக்க முடியல. சத்யா பார்த்து கொண்டு நின்றாள். இப்பொழுது இவளுக்கு என்று இரும்பு பீரோ, கண்ணில் கண்ட துணிமணிகளையும் வாங்கி குவித்து விட்டான் பிரதாப்.
அவளுக்கு ஒரு நிலை பீதி பயம் வயிற்றில் சூழ்ந்தது. இத்தனை சாமான்கள் எதுக்குங்க? ஏன் இத்தனைக்கும் நான் எத்தனை மாதம் கடன் அடைக்க வேண்டியிருக்குமோ? அதை கேட்டு அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சரியா போச்சு போங்க, இத்தனையும் உங்களுக்கு நான் பரிசா கொடுத்தது. பரிசா எதுக்கு, ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்கக்கூடாது. இதை பாருங்க, தனி பெண்ணாலே இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்கிற உங்கள் மூலமாக நான் நிரூபிக்கப் போகிறேன். நன்றி. ஆனால் வேலையில் சேர்ந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. எனக்கு இத்தனை வசதின்னு பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. தப்பாக நினைக்கிறவங்க நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் ஊரை விட்டு ஓடி வந்து தெரிந்தால் கூட தான் தப்பாக நினைப்பாங்க. அவள் திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள். அவன் புன்னகை மாறாது சொல்கிறான். ஆமாங்க, ஏதோ வேலை தேடி மனு போட்டீங்க, நான் வர சொல்லி எழுதினேன், வந்துட்டீங்க. வந்த இடம் சரியான இடம் இல்லாமல் போய் நீங்கள் வசமாக மாட்டியிருந்தால் என்ன ஆகுது? இதையெல்லாம் நீங்கள் புறப்படுற நேரத்தில் யோசித்து இருப்பீங்களா? மாட்டீங்க. நல்ல வேளை எங்கிட்ட வந்து சேர்ந்தீங்க. அதனால எல்லாமே நல்லதுக்குத்தான். இதையும் நினச்சி உங்கள் நடவுடை பாவனைகளை மாற்றுங்க. அவள் ஓரளவு தன்னை மாற்றிக்கொண்டாள். வினியாவை அவன் நல்லதொரு கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தான். குழந்தையின் மனதில்தான் அவன் முதலிடம் பிடித்தான். எல்லாமே மிக நேர்த்தியாக மிக நளினமாக. மாலை நேரங்களில் வீட்டுக்கு வந்தால் அவன் முதலில் வினியாவைத்தான் தேடுவான். சத்யா, இன்னைக்கு சாயந்தரம் தான், எதுவும் ப்ரோக்ராம் இல்லையே, குழந்தை எங்கேயாவது வெளியே அழைத்து கொண்டு போகலாம் இல்லை? காரை வேணுமானாலும் எடுத்துக்க, டிரைவர் துணை இருக்கான். வேண்டாங்க, எனக்கு அதெல்லாம் பழக்கமில்லை. ஏதோ உங்கள் கூட மீட்டிங் டின்னர்னு வருவேனே தவிர தனியாக சென்னையில் சுற்றுற அளவுக்கு தைரியம் இல்லை, அப்படித்தானே? நல்ல பொண்ணு நீங்கள். சரி சரி, புறப்படுங்க, நானும் வரேன். குழந்தையோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஊக்க டானிக் மாதிரி. வினியா மாதிரி எனக்கு ஒரு பெண் இல்லை என்று வருத்தப்படுறேன். நானே கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் மனைவி பெயர் என்ன? தெரியாது. புரியலை. நான் கல்யாணம் ஆனவனாக இருந்தால் என் பொண்டாட்டி பெயரை சொல்லலாம். கல்யாணம் ஆகாதப்போ எப்படி சொல்றது? பிரதாப் கூசாமல் பொய் சொல்கிறான். சத்யாவின் முகத்தில் வியப்பு கோலமிடுகிறது. அவளை உற்று பார்த்து சிரித்தபடி அவன் மேலும் சொல்கிறான். என்னடா இது, ஆளை பார்த்தால் 35 வயது குறையாமல் இருக்கும் போல இருக்கு. பணமும் இருக்கு. ஏன் இவன் கல்யாணம் செஞ்சுக்கல என்று நினைக்கிறீங்க? இல்லை, பரவாயில்ல, மனசில் இருக்கிறத தைரியமாக சொல்லலாம். ஆஃபீஸில் நான் உங்களுக்கு பாஸ், வீட்டில் ஒரு நண்பன். இல்லை, உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினச்சேன். நிறைய பேர் இதே தான் சொல்கிறாங்க சத்யா. ஆனால் என்ன செய்யறது, எனக்குன்னு நான் சில லட்சியங்களை எல்லாம் வச்சுருக்கேன். அங்கே தான் உதைக்குது. அவன் இவ்வளோ தூரம் பேசியதில் அவளும் கொஞ்சம் பயம் விலகி சிரித்தபடி கேட்டாள். அப்படி என்ன உங்கள் லட்சியம்? பிரதாப்போட வாழ்க்கை. அவன் ஆயுசில் ஒரு முறை தான் அந்த வாழ்க்கையை ஏதோ நாமும் ஒருத்தையை கல்யாணம் பண்ணி விட்டோம், பிள்ளை குட்டியை பெற்று விட்டோம் என்று இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துகிறோம்னு அவன் ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. என்ன சொல்கிறீங்க? வித்தியாசம்னா பிள்ளை குட்டியை பெற்றுக்கிட்டு கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு இருக்கீங்களா? அவள் கூறியதை கேட்டு அவன் பலமாக கை கொட்டி சிரிக்கிறான். சாரிங்க, நோனோ, நான் இதைத்தான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். பாருங்க, இப்படி பேசினா மனசில் எத்தனை இதமாக இருக்குது. என் வீட்டில் எனக்கு அந்த இதம் கிடைக்கல. அதான் நான் இங்கே ஓடி ஓடி வரேன். அவளது முகமாற்றத்தை கவனியாதவன் அவசரமாய் வினயாவை தூக்கி உச்சி மோந்தபடி சொல்கிறான். இங்கேதான் என் மனசுக்கு மறந்து இருக்கு சத்யா. நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்கள் இன்னும் உங்கள் லட்சியத்தையே சொல்லலையே. கண்டிப்பாக சொல்கிறேன், அதற்கான காலம் வரும். அதுக்கு முன்னாடி நான் கேட்க வந்தது கேளுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். பேசாமல் வினயாவை எனக்கு கொடுத்துடுங்களேன். சுயாரம் எடுத்துக்கிறேன். அவளை நல்லா படிக்க வைத்து பெரிய இடத்தில் மாப்பிள்ளை தேடி கல்யாணம் செய்து வைக்கிறேன். இப்பொழுது சத்யாவுக்கு சிரிப்பு வந்தது. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க பிறந்தா சுவியார பொண்ணு சுமையாக இருக்க மாட்டாளா? அங்கேதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எனக்கு வினயா மகளாக கிடைத்தால் அப்புறம் கல்யாணம் தேவையில்லை. ஆரம்பத்தில் அவள் இவனது பேச்சை விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொண்டாள். ஆனால் அடிக்கடி வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை என்று அவன் சொல்ல சொல்ல அவன் யாராலோ ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். வீட்டில் யார் யார் இருக்காங்க? யாருக்கு தெரியும்? யார் யாரோ இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க. வேண்டியவங்க யாரும் இல்லை. எத்தனை நாசுக்கான போய். எந்த நேரத்தில் உண்மை தெரிய வந்தாலும் பேசிய பேச்சுக்களை மிக சாமர்த்தியமாக மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து அவன் தொடுத்த போய். ஒரு நாள் அவன் சுற்றி வளைத்தே கேட்டு விட்டான். சத்யா, வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்க இல்லை? இப்போ சொல்கிறேன். கல்யாணம் செய்து கொண்டால் ஒரு விதவையோ இல்லை விவகாரத்து பெற்றவளோ தான் செஞ்சுக்கணும்னு உறுதியாக இருந்தேன். என்ன அப்படி என்ன லட்சிய பாதையில் விடாமல் ஒரு பணக்கார திமிர் பிடிச்சவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானும் அவளும் ஒரு நாள் கூட சேர்ந்து வாழலை. ஆனால் அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. கேட்க சங்கடமாக இருக்குது இல்லை? இதுதான் என் வாழ்க்கை. இப்போ
இப்பவும் நான் ஒரு விதவையை அவள் பெற்று வைத்திருக்கிற பூச்செண்டுக்காக கல்யாணம் செஞ்சுக்க தயாராக இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு ஊரா சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு அவள் சம்மதம்தான் வேணும். கிடைக்குமா? சத்யா விக்கித்து நின்றாள். அத்தியாயம் 5. இவளிடம் மட்டும் ஏன் இவ்வளவு பொறுமையை கடைபிடிக்கிறோம்? பிரதாப் தன் மனதுக்குள் 100வது முறையாக கேட்டுக்கொள்கிறான். விடை தெரியவில்லை. ஒன்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாக புரிந்தது. அது அவளது அழகும், இனிமையாக பேசும் சுவாபமும், சொல்லிக் கொடுப்பதை கப்பென்று பிடித்து கொள்ளும் அறிவும். அவனை மட்டுமின்றி அந்த ஆபீஸுக்கு அவனை தேடி வருகிற பெரிய பெரிய கம்மன்களுக்கு கூட பிடித்திருந்தது. வந்தவர்கள் சத்யா இருக்கும்போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிரதாப்பிடம் தங்களது பாராட்டை தெரிவிக்காமல் திரும்பியதில்லை. மிஸ்டர் பிரதாப், உங்களுக்கு கிடைத்திருக்கிற மாதிரி ஒரு உதவியாளர் கிடைச்சாங்கன்னா தான் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுவேன். அட்டகாசம் பிரதர். நான் என்னமோ கிளாமருக்காக மட்டும் வச்சிருக்கீங்களோன்னு பார்த்தேன். நேற்று அந்த டெண்டர் பற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடன் குடைஞ்சிட்டு இருந்தது பாருங்க, அசந்து போயிட்டேன். சே, உன் பிஏ பார்த்த பிறகு எனக்கு வாழ்க்கையே கசந்து போச்சுப்பா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி இவளை நான் பார்த்துருக்க மாட்டேனா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். செம கலர்ப்பா. பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க? இங்கே பாருங்க, இனிமே நம்ம கம்பெனி பில் விஷயமா நீங்கள் எங்கிட்ட வந்து பேசணும் என்கிற அவசியமே இல்லை. பார்க்கடலில் இருந்து வந்த மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு, அவள் தான் உங்கள் செக்ரட்டரியா? அவள்கிட்ட பேசிக்கிறேன், ஆளை விடுங்க. இப்படி எத்தனை பாராட்டுகள். பிரதாப் அவளிடம் நாகரிகமாக நடந்து கொள்வதற்கு காரணம் இந்த பாராட்டுகளாகவும் இருக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க பார்க்கிறான் அவன். சத்யா முதலில் தன் வலையில் வீழ்த்துவது, பின் தனது வியாபாரம் பெருக உபயோகப்படுத்தி கொள்வது. கவிதாவிடம் அவனுக்கு என்றுமே ஒருவித பயம் இருந்து வந்தது. பயத்துக்கு காரணம் அவள் எந்த நேரத்திலும் பொறுமையை சிதறவிடாமல் அளவோடு பேசுவதுதான். என்ன ராங்கி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவள் அப்பனோ என்னை கெட் அவுட் என்று சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம் கூடுமான வரைக்கும் சொத்து சேர்த்துட்டு விலக தயாராகிடணும் என்று அவனுக்கு கவிதாவின் பணத்தில் மீதி இருந்த ஆசையில் 1/4% கூட அவள் மீது இல்லை. செக்கில் கையெழுத்து போட்டுக்கொண்டே அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற வேலைக்காரர்களை சொல்லுவது போல் ஏதாவது சொல்லுவாள். பவுனு, வாஷ் பேஷின் குழாயை நிறுத்து. சிக்கனம் இதிலிருந்து ஆரம்பித்தால்தான் உண்டு. பணம் தான் இருக்குதே என்று கையை ஓட்டிகிட்டே போனால் திடீர்னு கட்டுப்படுத்திக்க முடியாது. ஆமாம், அது என்ன, தோட்டக்காரன் வரதன் இன்னொரு பெண்ணை வேறு அழைத்து வந்திருக்கானா? இவனுக்கே இங்கே ஒழுங்காக சம்பளம் வாங்க தெரியல. பெண்டாட்டி சம்பாதித்து போட்ட பணத்தில் தாசில் பண்ணிட்டு இருக்கான். இதில் இன்னொருத்துக்கு வேற எப்படி சோறு போட போகிறானாம்? பால்காரன் சொந்தத்துக்கு ஒரு கறவை மாடு வாங்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கான். அவனுக்கு 1000மோ 2000மோ வேணுங்கிறத வந்து வாங்கிக்க சொல்லு. இங்கே ஆறு நிறைய தண்ணி ஓடுது. அம்மா குடி அப்பா குடி என்கிற கதையா? யாரோ அனுபவிக்கிறாங்க பாவம். ஒரு தொழிலாளி பிழைச்சு போகட்டுமே. ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும் தெரியுமா? யார் சம்பாதிச்ச பணமும்னு இருக்கக்கூடாது. கவிதாவினால் முடிந்தது இவ்வளவுதான். அவளால் கணவன் ஊதாரித்தனமாக இருப்பதை கூட சகித்து கொள்ள முடிந்தது. பெண் சபலக்காரனாக இருப்பதையும் தொழிலில் முன்னேற எப்பேற்பட்ட மனிதனையும் மதுவினாலும் மாதுவினாலும் விலை பேசி விடலாம் என்கிற எண்ணத்துடன் இருப்பதையும் தான் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கவிதாவை விடவும் அவளது தந்தை தன் மருமகனை பற்றி பேச்சு வரும்போது எல்லாம் குன்றி போனார். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த பையன் பொறுப்பாக நடந்துப்பான்னு நினச்சி ஏமாந்துட்டேனம்மா. இப்போ கூட ஒன்றும் மோசம் இல்லை. விவகாரத்துக்கு கேஸ் போடலாம்னு சொல்லு. இவனோடு வாழ்கிறதுக்கு நீ நிம்மதியாக லண்டன் ஜெர்மன் போயிரு. நம்ம வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டு நீயே எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க என்று வற்புறுத்தினார். கவிதா அந்த முடிவுக்கு மட்டும் போகவில்லை. எப்படியும் ஒரு நாள் இல்லாவிடில் ஒரு நாள் அவன் தன் அருமை உணர்ந்து திரும்பி வந்து விடுவான் என்றும் நம்பினாள். அதில் இன்னொரு வேடிக்கை நடப்பதுண்டு. எஜமானருக்கு தற்சமயம் எந்த பெண்ணின் மீது நாட்டம், அவளுடன் எங்கெங்கே சுற்றுகிறார் என்கிற புள்ளி விவரங்கள் அத்தனையும் மன்னார் கொண்டு வந்து விடுவான். தன் கணவன் அங்கு இல்லாத சமயமாக பார்த்து கவிதா போன் செய்வாள். ஹலோ கவிதா என்டர்பிரைசஸ் விருந்தினர் மாளிகையா? ஆமாம், நீங்கள் யார் பேசுறது? நான் தான் இந்த கம்பெனி எம்டி பேசுகிறேன். திருமதி கவிதா பிரதாப். நீங்கள் மிஸ் பிரியா தானே? அடஞ்சான் முதலித்தரு நகாரத்திரமா மகள். நடனம் கூட கற்றுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இங்கே உனக்கு என்னம்மா வேலை? அது வந்து இதோ பாரு, பாட்டும் பரதமும் ரொம்ப உயர்வான கலைகள். அதை கற்றுக்கிட்டவங்க மனமும் குணமும் எப்பவும் உயர்ந்ததை பற்றியே நினைக்கணுமே தவிர இப்படி கீழ்த்தரமாக வேலை செய்யக்கூடாது. சாரி மேடம், உனக்கு பணம் வேணும்னு என்ன கேளு. ஆடுறதுக்கு உடம்பு ரொம்ப அவசியமா? அது உங்கள் சொத்து. அதை இப்படி அநியாயமாக 1000க்கும் 2000க்கும் வீணாக்கிடாதீங்க.
ஒரு தடவை இழந்த இளமையை மறுபடி பெற முடியுமா? சாரி, எனக்கு வேண்டாம். உனக்கு எத்தனை வேணும் சொல்லு. காஞ்சிபுரம், பனாரஸ், இல்லை சிங்கப்பூர் சிபான் சேலை. நம்ம மானத்தை காக்கிறதுக்காக கண்டுபிடிச்சப்பட்ட வஸ்து. இதை அடையணுங்கிறதுக்காக அவிழ்க்கிறது கேவலம். வண்டியை அனுப்புகிறேன், வீட்டுக்கு போ. உனக்கு வேண்டிய சேலை வீட்டில் இருக்கும், நான் அனுப்பி வைக்கிறேன். எதிர்முனையில் மெல்லிய விசும்பல். வருகிற வெள்ளிக்கிழமை நாட்டியாஞ்சலி சபா காரியதரிசி உங்கள் வீட்டுக்கு வருவார். உன் ரேட் என்ன? நான் டான்ஸ் ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறேன், சொல்லு. அட்வான்ஸ் கொடுப்பார், வாங்கிக்கோ. அவ்வளவுதான். ரிசீவரை வைத்து விடுவார். அடுத்தாப்புல போகிற மின்னல் வேகத்தில் சொன்னபடி செய்து விடுவாள். பிரதாப் வந்ததும் இவள் செய்த காரியம் தெரியாமல் வெகு உல்லாசமாக விருந்தினர் மாளிகைக்கு கிளம்புவான். இவளும் தடுக்க மாட்டாள். அங்கு அவனின் எதிர்பார்த்த போன பொண்ணுக்கு பதிலாக கடிதம் இருக்கும். தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சில பெண்கள் கவிதாவிடம் ஒத்துப்போக மறுப்பதும் உண்டு. அவர்களெல்லாம் இதையே தொழிலாக கொண்டவர்கள். யாரது? எம்டியா? ஓ, உங்கள் கணவர் பிரதாப்பா? இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய சொல்கிற? விருந்தினர் மாளிகையை காலி பண்ணணுமா? ஏன், அது உன்னோட இடமா? ஹோட்டலில் அறை பார்த்துக்கிறோம். இத்தனை 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காரு. என்னது? அந்த பணத்தை நீங்கள் தரீங்களா? எனக்கு பணம் பெருசு இல்லை மேடம். வாடிக்கையாளரோட திருப்தி தான் முக்கியம். நாளைக்கு மிஸ்டர் பிரதாப்பியே நான் மறுபடியும் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பேன்? அதனால் இந்த சமயத்தில் கண்டுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அது சரிம்மா. பிள்ளை குட்டிக்காரி, கோடிக்கணக்காக சொத்து இருக்குது, என்ன பிரயோஜனம்? கணவனை கைக்குள்ளே வச்சுக்க தெரியலையே. இதெல்லாம் நான் சொல்லி தர முடியுமா? வச்சுப்ப. புத்திசாலியான கவிதாவே இது போன்ற சமயங்களில் திணறி இருக்கிறாள். பிரதாப்பிடம் இது பற்றி எப்போதாவது பேச இருந்தால் ஒன்று குலைந்து பேச்சை மாற்றி விடுவான். இல்லாவிட்டால் வார்த்தைகளாலேயே குத்தி குதறி விடுவான். இப்போது கொஞ்ச நாட்களாக விருந்தினர் மாளிகையில் எந்த அசம்பாவிதமும் இல்லை. ஆனால் அதே சமயம் பிரதாப் வேறொரு இடத்தில் தீவிரமாய் ஈடுபட்டிருப்பதும் மன்னார் மூலமாய் தெரிய வந்தது. யாரது மன்னார்? அதாங்க 5-6 மாதங்களுக்கு முன்னால் விடிக்காலையில் ஒரு பொண்ணு சென்ட்ரலில் இருந்து கூட்டிகிட்டு வர சொன்னாரே, கடைசியில் அவரே வந்து சத்யான்னு பேருங்க. இப்போ அதுதான் ஐயாவோட செக்ரட்டரி. மன்னார் அந்த செக்ரட்டரி நிறையவே அழுத்தம் கொடுக்கிறான். திருவான்மியூரில் இருக்குங்க. ஃபோன் நம்பர் கூட கண்டுபிடிச்சிட்டேன். கவிதா நெற்றியை சுருக்கியபடி அந்த தொலைபேசி எண் குறித்த காகிதத்தை வாங்கி கொண்ட அதே வேளையில் பிரதாப் கருகுமணி கோர்த்த தாலியை சத்யாவிடம் கட்டுகிறான். அவன் முகத்தில் விவரிக்க முடியாத சந்தோஷம் எண்ணுகிறது. சத்யா நடுங்கும் கையால் அதை வாங்குகிறாள். இன்னமும் மனசுக்குள் தைரியம் வரவில்லை. அவளை பொறுத்தவரையில் வினயா தான் எல்லாம். அவளது எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பா இல்லாததினால் நம் வாழ்க்கை இப்படி வீணாயிற்று என்று குழந்தை பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடாது. பிரதாப், உன்னை நான் காதலிக்கிறேன், உனக்கு வாழ்வு தர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லியிருந்தால் கூட அவள் சம்மதித்து இருக்க மாட்டாள். வினயாவுக்காகத்தான் இந்த ஏற்பாடே சத்யா. ஒரு நல்ல குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்க ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு பொண்ணோட சுகம் வேணும்னு உன்னை மணக்க விரும்பலை. எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு தினம் ஒரு பொண்ணோட இருக்க முடியும். ஆனால் வினு மாதிரி குழந்தையோட பிரியம் கிடையாது. நாளைக்கு விவரம் தெரிகிறப்போ வினுவே இதை என்ன சொல்லுவாளோ? உங்கள் பிரியத்தினால இதை செய்ய போய் நாளைக்கு அவள் எதிர்காலம் வீணாயிட்டா? இதோ பார், அதுக்காகத்தான் இந்த கருமணி சங்கிலி. இந்த கல்யாணம் உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம். எங்கேயோ ஒரு மூலையில் பிரியமான மனைவியும் குழந்தையும் இருக்காங்க என்கிற சந்தோஷம் எனக்கு போதும். அப்போது தொலைபேசி மணி ஒலிக்கிறது. யார் மணி அடிக்குது? நல்ல சகுனம். அவன் தழுதழுத்த குரலில் அவளிடம் சொல்லியபடியே எடுத்து காதில் வைக்கிறான். அத்தியாயம் 6. இப்போது நினைத்து பார்த்தால் எல்லாமே கனவு மாதிரி இருக்கிறது சத்யாவுக்கு. அன்றைக்கு கவிதா பேசியதை நினைக்கும் போது மட்டும் இப்போது ஆத்திரம் பற்றி கொண்டு வரும் அவளுக்கு. எத்தனை கோபமாக பேசிவிட்டாள். பிரதாப் ரிசீவரை வைத்தபடி திணறிய போதே சத்யாவுக்கு புரிந்து போய்விட்டது. யாருங்க? அவள் தான் பாரு. நான் ஏதோ ஒரு மூலையில் நிம்மதியாக கொஞ்ச நேரம் வாய் விட்டு சிரிக்கிறது கூட அவளுக்கு பிடிக்கல. எப்படியோ மோப்பம் பிடிச்சு ஃபோன் பண்ணிட்டா. இங்கே கொடுங்க, நான் பேசுகிறேன். வேண்டாம் சத்யா, கண்டபடி பேசுவா, உன்னால தாங்க முடியாது. பரவாயில்ல, நானும் என்றைக்காவது ஒரு நாள் இவங்க கிட்ட பேச வேண்டியதுதானே. கொடுங்க, பேசுகிறேன். இந்த அளவுக்கு இவளுக்கு துணிச்சல் ஏற்பட்டது என்றால் அதற்கு காரணம் பிரதாப் தான். அவன் வேறு வழியின்றி ரிசீவரை கொடுக்க சத்யா பணிவுடன் தான் பேச ஆரம்பித்தாள். வணக்கம், நான் அவரோட செக்ரட்டரி பேசுகிறேன். தெரியும், கோவையில் இருந்து வந்தவள் தானே நீ? ஆமாம். குழந்தை இருக்காமே? ஆமாம், பெண் குழந்தை என்று கேள்விப்பட்டேன். உன் குழந்தையோட எதிர்காலத்தில் அக்கறை இருந்தால் ஊர் போய் சேரு. உங்கள் புத்திமதிக்கு நன்றி. என் பெண்ணோட எதிர்காலத்துக்காகத்தான் நான் ஊர் விட்டு ஊர் வந்து சம்பாதிக்கிறேன்.
எப்படி என் கணவருக்கு வலை வீசியா? வாய முடுங்க. உங்க கணவருக்கு நான் ஏன் வலை வீசணும்? முதல்ல நீங்க பொண்டாட்டியா லட்சணமா நடந்துக்க பாருங்க. பணம் எத்தனை இருந்தாலும் அன்பை விலை கொடுத்து வாங்கிட முடியாது. உன்னால் என்ன செய்யணுமோ செய்யு. தாராளமாக உங்களால் என்ன வேலையை விட்டு நீக்க தான் முடியும். முடிஞ்சா செஞ்சுக்கோங்க. அவள் டொக்கன ரீசீவரை வைக்க பிரதாப் கொஞ்சம் கவலைப்படுகிறான். சத்யா, இனிமே பண உதவி கூட கிடைக்காது. என்ன செய்யறது பாரு. ஒரு நிம்மதி கிடைக்கிறச்சே வேறொரு புது பிரச்சனை ஆரம்பமாகிறது. இதில் யாரை சொல்லியும் குத்தமில்லை. என் ஜாதக விசேஷம். அவன் இடிந்து போய் உட்கார அவனை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டியது சத்யாவின் கடமையாகிவிட்டது. சத்யா, எந்த பொண்ணாவது வந்து கல்யாண அன்னைக்கு முதலிரவு அறையில் வந்து கணவனிடம் எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஏற்கனவே உறவு இருக்கு, என் வயிற்றில் அவன் குழந்தை வளருது, இதுக்கு மேலேயும் ரோசம் இல்லாதவனா இருந்தா என்னை தொடுன்னு சொல்லுவாளா? இவள் சொல்லியதற்காக சத்யா இந்த இடியை தாங்கிட்டு நான் வளைய வந்து இருக்கேன். என்னமோ ஒரு அனாதையை படிக்க வைத்து ஆளாக்கி தன் பெண்ணையும் கொடுத்தாரே என்று ஆளாளுக்கு என் மாமனாரை பாராட்டி தள்ளுறாங்க. அவர் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவர் பெற்ற சரக்கை வேறு எங்கேயும் தள்ளிவிட முடியலை. நான் அகப்பட்டேன். சரி, கல்யாணத்துக்கு முன்னாலே அவன் கூடவே சிநேகம் இருந்தது. தின்ன உப்புக்காக நான் அதை கூட மன்னிக்க தயாராக இருந்தேன். ஆனால் மறுபடியும் அந்த ஆளோடு நட்பு வச்சுட்டு இரண்டாவது வயிற்றுல சுமந்தால் பாரு, அன்றையிலிருந்து எனக்கும் பிடிப்பு விட்டு போச்சு. தெரியாதனமான தங்க கூண்டுக்குள்ளே வந்து மாட்டியாச்சு. சத்யா அன்றிரவு அவனுக்கு தன் கையாலே சமைத்து பரிமாறுகிறாள். இதை பாரு, இனிமேல் 4 நட்சத்திரம் ஒன்றும் தேவையில்லைன்னு எனக்கு படுது. இதோ இப்பவே சாமி படத்துக்கு முன்னாடி இந்த கருகுமணியை உன் கழுத்துல கட்டுறேன். இப்போ அதுக்கு என்ன அவசரம்? நோ, நீ சொல்வதை பார்த்தால் இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையோன்னு என்று தோணுது. தப்புதான். ஆனால் ஒன்று, அன்றைக்கு நீ குழந்தையோடு சென்ட்ரலில் வந்து இறங்கினப்போ என்னமோ ஊருக்கு போயிருந்த என் குழந்தையும் பொண்டாட்டியும் வர்ற மாதிரி எனக்குள்ள ஒரு வித உணர்வு. அதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் புரியாது. சத்யா இக்கட்டான நிலையில் இருந்தாள். குழந்தையின் எதிர்காலம் 2வது கல்யாணத்தினால் பாதிக்கப்படுமா சீரடையுமா என்பது தெரியவில்லை. அதே சமயத்தில் தங்களுக்காக இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு செய்ய வேறு யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி. உண்மையிலையும் குழந்தை மேலேயும் உயிரியே வச்சிருக்கார். சரி என்று சொல்றதில் உனக்கு என்ன வந்தது? சொல்லேன். இரு சொல்லாத. இப்போ அவர் கட்டப்போகிற கருகுமணி நீ வினுவோட அம்மா என்கிறதுக்காக மட்டும் இல்லை, உன் உடல் பொருள் ஆவி இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான். தாலி கட்டினதுமே நீ அவரோட சொத்தாயிடுற. அவர் என்ன சொன்னாலும் நீ கேட்க வேண்டியதுதான். கேளு, அதில் என்ன தப்பு? அவர் உனக்காக இவ்வளோ செய்கிறார், நீ பதிலுக்கு இதை செய்யக்கூடாதா? ஐயோ, இது தப்பில்லையா? வினு அப்பாவுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா? அப்படி பார்க்க போனால் குழந்தையோட பிரகாசமான எதிர்காலத்தை பாழாக்கிறதும் துரோகம்தான். இந்த முடிவுக்கு வந்த பின் அவள் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. பிரதாப் சங்கிலியை அணிவித்து மிக ஜாக்கிரதையை அவள் கரத்தை பிடித்து முத்தமிட அவள் நடுங்கிய குரலில் சொல்கிறாள், இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். கண்டிப்பா இது நம்ம மன ஆறுதலுக்காகத்தான். உனக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் வற்புறுத்த மாட்டேன். இதை பாரு, குழந்தை தூங்கியாச்சு. அவளை படுக்கையில் விட்டுட்டு வா. நம்ம எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்றானே தவிர பேசவில்லை. பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் என்ன நடக்குமோ அது நடந்து விட்டது. சத்யா எத்தனையோ ஜாக்கிரதையானவள்தான். ஆனால் வயது என்று ஒன்று இருக்கிறதே. பிரதாப்பின் அன்பில் பொய்மை இருக்கும் என்று அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. கிருஷ்ணன் எப்படி தன்னிடம் உயிராக பழகினானோ அதேபோல் பிரதாப் இருப்பான் என்றுதான் நம்பினாள். ஒன்றில் மட்டும் தீர்மானமாய் இருந்தாள். அது வினயாவை தவிர இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்வதில்லை என்பதுதான். வினயாவை நல்லபடியாக வளர்த்தால் போதும். பிரதாப் குழந்தை அறத்தூக்கத்தில் ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் கூட உடனே காரை எடுத்துக்கொண்டு போய் வாங்கி வருவான். சத்யாவுக்கு பெருமையாக இருந்தது. அதே சமயத்தில் கவிதா எந்த நேரத்தில் தன்னை கண்டுபிடிப்பாளோ என்கிற பயமும் இருந்தது. ஏன் கவிதா தன்னிடம் அதற்கு பிறகு பேசவே இல்லை? இந்த சந்தேகத்துக்கு பிரதாப் அழகாக பதிலளித்தான். நீ ஒன்றும் அவளுக்கு பொருட்டே இல்லை சத்யா. மேலும் உன்னோட வரவால கம்பெனிக்கு லாபம் என்கிறதே அவள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால தனக்கு உபயோகம் ஆகிற வரைக்கும் என்னவோ உன்னையோ அவள் வெளியே தூக்கி கடாசிட மாட்டாள். ஆனாலும் நமக்கு அந்த நிலைமை ஏற்படுவதற்கு முன்னாலே நாமே சாமர்த்தியமாக நடந்துக்கிறதா நல்லது. எனக்கு இத்தனை ஆண்டு சர்வீஸும் கிடைத்த வியாபார நண்பர்களை கொண்டு புது கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு நீதான் முதலாளி. கொஞ்ச நாளில் பாரு. நம்ம வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பித்ததும் நான் கவிதாக்கும் அவளோட கம்பெனிகளுக்கும் குட்பை சொல்லிட்டு வந்துடுவேன். புது கம்பெனி லாபகரமாக நடக்கணும்னா உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு முழுசா தேவை. சத்யா அவன் எது சொன்னாலும் சரி என்று கேட்க தயாராக இருந்தாள்.
வினயாவை பொறுத்தமட்டில் அவள் ராஜயோகம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஜாதகத்தில் இருந்தது போல குழந்தை எதற்குமே சிரமப்படவில்லை. எதுவுமே கேட்கும் முன் கிடைத்தது. இதனால் பணக்கார குழந்தைகளுக்கு உரிய கர்வம், அலட்சியம், யாரையும் தூக்கி எறிந்து பேசும் குணம் எல்லாமே கொஞ்சம் குறையாமல் பிரதாப் வரும்போதே பெரிய பொம்மை ஒன்றை தூக்கி கொண்டு வருவான். அங்கிள், ஹாய் வினு, எப்படி இருக்க? அம்மா திட்டினாங்களா? எதுக்காக அலற? பாருங்க அங்கிள், எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள். நண்பர்கள் கூட சுற்றி பார்க்க போறேன்னு சொல்றேன். அம்மா கூடாதுங்கிறாங்க. என்ன சத்யா இது? குழந்தை ஆசைப்பட்டால் போயிட்டு வரட்டுமே. ஐயோ, அங்கே போய் இதுங்க ஆளுக்கு ஒரு மூலையில் ஓடும், யார் பார்த்துப்பாங்க? நான் போகலாம்னா புது கம்பெனி மீட்டிங் ஹோட்டல் தாஜில் இருக்கு. நீ கவலைப்படாத, நான் நம்ம டிரைவரையும் ஆயாவையும் கூட அனுப்புகிறேன். தாஜ் மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான நபரை உனக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். யாரு? ரஞ்சிலால். நானே அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன, அவரோட பேச்சும் பாரியும் சரியாகவே இல்லை. என்னமோ நமக்கு அவர் பெரிய பார்ட்டியாக இருக்காரே என்கிறதுக்காக பல விஷயங்களை சகித்து வருகிறேன். அது பற்றி தான் நானும் உங்ககிட்ட பேசணும். சத்யா எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அவள் கேள்விக்குறியுடன் அவன் முகத்தையே பார்க்கிறாள். முதல்ல வினயாவை சுற்றுலாவுக்கு அனுப்ப ஏற்பாடு செய். சத்யா, நம்ம கொஞ்சம் தனியாக பேசணும். காரில் ஏறி செல்லும் மகளை பார்த்து கையசித்த சத்யா சட்டென திரும்பி அவளின் மிக அருகில் பிரதாப். அவள் அவனது கரங்களை அன்புடன் எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக் கொள்கிறாள். என் ராஜாவுக்கு என்ன கவலை? அவன் அவளுடைய கண்களை சந்திக்காமலேயே சொல்கிறான். ரஞ்சிலால் கவலைதான் பெரிய கவலை. கொஞ்ச நாளாக அவர் வேறு இடத்துல எந்திரங்கள் வாங்குறதா கேள்விப்பட்டேன். நம்ம கம்பெனிக்கு அவர்தான் தூண். அப்படியா? திடீர்னு என்ன வந்ததா? நாம் தான் பில் செட்டில் பண்ண கூட 3 மாதம் டைம் தரோமே. மனிதனுக்கு என்னக்கு இருக்கோ யார் கண்டது? ஆனால் ஒன்று, நீ நேரே போய் பேசினா அந்த ஆள் சரணடைஞ்சுவார். சத்யா திடுக்கிட்டு அவனை பார்க்கிறாள். என்ன சொல்லிங்க? கிட்டத்தட்ட 1 வருடமாக என்கிட்ட வேலை செய்கிறத தவிர தனியாக உன் பேரில் ஆரம்பித்து இருக்கிற வியாபாரத்தையும் நீ தான் கவனிச்சுக்கிற. உனக்கு இதை விட புரியும்படியாக சொல்லணுமா சத்யா? நம்ம தொழில் பல லட்சங்களுக்கு பெருகுவதோ இல்லை நொடிச்சு மண்ணோடு மண்ணா போவதோ உன் கையில் தான் இருக்கு சத்யா. சீச்சி, அவள் சீறி விழுகிறாள். அவனோ நிதானமாய் சோபாவில் சாய்ந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொள்கிறான். அத்தியாயம் 7. வினு, உன் ரூம் முழுக்க துணிமணியா இறைஞ்சு கிடக்கே. லீவ் நாளில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க கூடாதம்மா? சத்யா மகளிடம் கெஞ்சாத குறையா கேட்கிறாள். வேற என்ன செய்வது? தோளுக்கு மேல் வளர்ந்த பெண்ணை திட்ட முடியவில்லையே. பிஞ்சிலேயே கண்டித்ததில்லை, இனிமேல் ஒரு சொல் தாங்குவாளா அவள்? கல்லூரியில் இறுதியாண்டில் படித்தும் கொஞ்சம் கூட பொறுப்பு தெரியவில்லையே. அம்மா ப்ளீஸ், ஆயா விட்டு மடித்து வைக்க சொல்லுமா. எனக்கு நேரமாச்சு. இத்தனை ட்ரெஸ் இருக்கிறப்போ ஏன் தான் காசை கொண்டு போய் மறுபடியும் துணியிலே கொட்டுகிறாயோ? சிலையாவது உருப்படியாக இருக்கா? எல்லாம் குடுகுடுப்பைக்காரங்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்த மாதிரி துண்டு துண்டா இருக்கு. ஐயோ அம்மா, உனக்கு ரசனையே இல்லை. இதே அங்கில கேட்டுப்பாரு. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறார். சத்யா பற்களை கடித்து கொள்கிறார். அங்கில் என்ன வேண்டி கிடக்கு? அங்கில் அயோக்கியனை கட்டி வச்சு உதைக்கணும். மனசு தான் இப்படி நினைக்கிறதே தவிர பிரதாப் வந்தால் வாங்க என்று ஒற்றை வார்த்தையிலாவது வரவேற்கத்தான் செய்கிறாள். இந்த கோழைத்தனத்துக்கு என்ன செய்வது? என்றைக்கு அவர் ரஞ்சிலாவிடம் அவளை போகச் சொன்னானோ அன்றைக்கே அவனது உறவை முறித்திருக்க வேண்டும். எத்தனை ஆவேசமாக மறுத்தாள் அவள். பிரதாப் கொஞ்சம் கூட அசரவில்லையே. அவன் மிக ஒருக்குமாய் சொல்லுவது போல் ரஞ்சிலால் வேறு இடம் பார்த்து போய்விட்டால் உண்டாகும் எதிர்விளைவுகளை சொல்லி எச்சரித்தான். கவிதா என்டர்பிரைஸ் மட்டுமில்லை, சத்யா தொழிற்சாலையும் இதனால் அடிபடும். ஏற்கனவே நான் அங்கே சரியானபடி எதையும் கவனிக்கிறதில்லைன்னு கவிதாவுக்கு கோபம். பிள்ளைங்க வளர்ந்து பெரியவனாகிற வரைக்குமாவது பொறுப்பை ஏற்றுக்குங்கன்னு கெஞ்சுகிறாள். அதுக்காக நான் ரஞ்சிலாவுக்கு துணை போகணும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இதே கவிதாவுக்கு கேட்க வேண்டியதானே. நான் மாத்திரம் தெருவில் எரிஞ்சு விட்டு கிடக்கேனா? புரியாமல் பேசுகிற சத்யா. உங்ககிட்ட தான் நான் உரிமையோடு பேச முடியுது. அவள்கிட்ட நான் எதுவுமே பேசுறது இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் அவள் என் முதலாளி. நான் அவளுக்கு கீழே இருக்கிற ஊழியன். இதை நீ மறந்து விடக்கூடாது. கம்பெனிக்கு நட்டம் வந்தால் எப்படி இந்த நஷ்டம் வந்ததுன்னு கேட்பாளே தவிர மற்ற விஷயங்களை காதில் போட்டுக்கவே மாட்டாள். தயவுசெய்து என்னையும் செக்ரட்டரியாகவே நடத்துங்க. எனக்கு அதில் வர சம்பளம் போதும். ரஞ்சிலாவுக்கு வேணுமானால் வேற பொண்ணுங்களை பார்த்து ஏற்பாடு செய்யுங்க. பணத்துக்காக இந்த தொழிலை விரும்பி செய்கிற எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. அவ்வளவு சுலபம் இல்லை சத்யா. அது ரஞ்சிலாலுக்கு நானே எத்தனையோ பொண்ணுங்களை வரவழைத்து கொடுத்து இருக்கேன். ஆனால் அவனுக்கு தேவை நீ. என்னால் முடியாது. நீ எதுக்காக பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. ஏதுடா, கணவனே இப்படி சொல்கிறானே.
நாளைக்கு அவனை இதே காரணத்தினால நம்ம விட்டு விலகி விட்டா என்ன செய்யறதுன்னு தயங்குற, அப்படித்தானே? சத்யா, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்பினால் நம்பு, நம்பாட்டி போ. உன்னை நான் என் மனைவியாக ஏற்றுக்கிட்ட சமயத்தில் நீ ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு தாயானவள். அந்த நிலையிலே உன்னை நான் மணந்தேன்ன, அது உனக்காக இல்லை, வினுவுக்காக. இப்போவும் நீ இதற்கு ஒத்துக்கலைன்னு பாதிக்கப்பட போகிறவள் வினுதான். அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு காரில் போகிறவள் நாளைக்கு நடந்து போக வேண்டியிருக்கும். பரவாயில்லை, என் குழந்தையோட கால் வலுவாகும். பைத்திய மாதிரி பேசாதே. கார்னா கார் மட்டும்தானே. இன்றைக்கு உன் மகள் இந்த சென்னையிலே நம்பர் 1 கான்வென்ட்டில் படிக்கிறாள். நாளைக்கு கார்ப்பரேஷன் பள்ளியை தேடி ஓட வேண்டியிருக்கும். உன் பிடிவாதத்தினால குழந்தையோட எதிர்காலம் பாழாகணுமா? அவள் விக்கித்திட்டு நின்றாள். அவன் அவள் அருகில் வந்து தோலை தட்டி கொடுக்கிறான். சத்யா, நீ எப்பவும் என் மனைவிதான். ஏன், எந்த காரணத்தினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இருந்தாலும் பணம் நமக்கு இன்றியமையாதது தானே. கவிதா என்டர்பிரைஸ் முழுக்க தலைமுழுகிட்டு நம்ம சொந்த தொழில் பார்க்கலாம்னு இருக்கேன். இப்போ நம்ம உடம்பை சந்தனமாக தேய்ச்சாதான் நாளைக்கு குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். வெறும் கை முலம் போடாது. இதை சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். அடுத்து வந்த ஒரு வாரமும் அவள் அவனுடன் முகம் கொடுத்து பேசவில்லை. வீம்புக்காகவே காரை புறக்கணித்து விட்டு பஸ்ஸில் ஆஃபீஸுக்கு போய் வந்தாள். வினுவையும் ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஏற்பாடு செய்து கொடுத்து பள்ளிக்கு போய்விட சொன்னாள். ஏன், கார் என்னாச்சு? இனிமேல் கார் வராது, ரிக்ஷாவில் தான் நீ ஸ்கூலுக்கு போய் வந்தாகணும். நாம் ஏழாயிட்டோமா? அப்போ இனிமேல் என்னோட தோழிகள் எல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி பணத்துக்காக சிநேகிதமாக இருக்கிறவங்க உண்மையான செய்திகளே இல்லை. எனக்கு அவமானமாக இருக்குது. நான் பள்ளி விட்டே நின்றுடுறேன். இதில் அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு வினு? நான் வேறு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். இந்த கம்பெனியில் வேலை செய்ய எனக்கு பிடிக்கல. ஏன், அங்கிள்லாம் ரொம்ப நல்லவராச்சே. நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணினது போதும்னு தான் வேலையை விட்டு நிற்க போகிறேன். குழந்தைக்கு அவள் சொன்னது புரிந்ததோ இல்லையோ, அவளையே விரைத்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். சத்யாவின் கோபம் எல்லை மீறியது. வினியாவின் கையிலை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு போய் ரிக்ஷாவில் ஏற்றினாள். கழுத, சொன்னது கேட்டு பள்ளிக்கு போக போறியா இல்லையா? வினியாவினால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. சத்யா அலுவலகத்தில் இருந்தபோது அவளிடமிருந்து ஃபோன் வந்தது. என்னம்மா, பள்ளிக்கூடம் லீவா? இல்லை, நான் தான் லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். ஒரே தலைவலி. ஐயோ, துடித்து போய்விட்டாள் சத்யா. உடனே பிரதாப்பிடம் சொல்லி கொண்டு கிளம்பி விட்டாள். வண்டியை எடுத்துக்கொண்டு போ சத்யா. நானும் வேணுமானா வரட்டுமா? நன்றி, நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன். அவன் ஒரு முறை அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு வேலையில் ஆழ்ந்து போனான். வீட்டில் வினியா தலையில் துணியை இறுக கட்டி கொண்டு படுத்திருந்தாள். வினு, டாக்டர் வரவழைக்குவா? ஏமா பேசவே மாட்டேங்கிற? சத்யா அழுதே விட்டாள். உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? தலையை வலிச்சா அனுபவிக்க வேண்டியதுதான். டாக்டர்கிட்ட போனால் நிறைய செலவாகும். உனக்கு இந்த கஷ்டம் வேற என்னத்துக்கு? எங்கள் அப்பா என்னை இப்படி அதிர்ஷ்டக்கட்டையாக விட்டுட்டு போயிருக்க வேண்டாம் சாமி. அவருக்கு பதிலாக என்னை எடுத்துட்டு போயிருக்கலாம். 7 வயது பெண் பேசக்கூடிய வார்த்தைகளா இவை? அதிர்ந்து போய்விட்டாள் சத்யா. இதற்கு பின் 2 வாரங்களுக்கு வீட்டில் சிரிப்பு இல்லை, பேச்சு மூச்சு இல்லை. என்னவோ துக்கம் நடந்த வீடு மாதிரி இருக்கிறது. வீட்டில்தான் இப்படி என்றால் ஆபீஸில் கேட்கவே வேண்டாம். பிரதாப் மௌனம் சாதித்தே இவளை வதைத்தான். அப்படியே பேச வேண்டும் என்றாலும் கல்லால் குறிபார்த்து அடிப்பது போன்ற பேச்சு. ஆஃபீஸ் ஏசியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. தேவையில்லை, ஏசியே இல்லாமல் சமாளிச்சுக்கிறேன். இன்னும் போக போக ஆஃபீஸு நிலைக்குமா நிலைக்காதா என்று சந்தேகமாக இருக்குது. அபய நிலத்துக்கு ரூபாய் 5000 கொடுக்கறது சொல்லியிருந்தாங்களாம். ஞாபகப்படுத்த சொன்னாங்க. நமக்கு யார் அபயம் கொடுக்க போகிறாங்க? சத்யா தனக்குள்ளே குன்றி போகிறாள். இது பற்றி ஒரு தடவை கவிதாவிடம் பேசிவிட்டால் என்ன? பிரதாப்பிடம் சொல்லாமல் கவிதாவை பார்க்க அவளது வீட்டுக்கே செல்கிறாள் சத்யா. இவள் போன நேரம் கவிதாவுக்கும் அவள் தந்தைக்கும் இடையில் தீவிரமான விவாதம். 2 மாசமா லட்சக்கணக்கில் நஷ்டம். பேசாமல் பிரதாப் போல் பேரில் இருக்கிற பங்கு எல்லாத்தையும் மாற்றிடணும். நீதான் அவளை எதுவுமே கேட்கறதில்ல. அப்பாவின் குற்றச்சாட்டினால் கவிதா மனசை புண்ணாக்கி கொண்டிருந்த நேரம் பார்த்துதானா இவள் போக வேண்டும்? மன்னார் இவள் கண்டதுமே ஓடிப்போய் பவுனின் காதை கடித்தான். அவள் எஜமானியுமே அவளுடன் என்ன சொன்னாலோ? வெளியே வந்து நின்ற கவிதாவின் முகத்தில் எல்லளவும் சிநேகம் இல்லை. என்ன, உங்க கூட கொஞ்சம் பேசணும். எது விஷயமா? நம்ம கம்பெனி விஷயமா? மிஸ்டர் பிரதாப் விஷயமா? கம்பெனி பற்றி உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். எதுவானாலும் மிஸ்டர் பிரதாப் கிட்ட பேசு. உன்னோட சகவாசம் ஆபீஸோடயே இருக்கட்டும். வீட்டுக்கு வேற வந்து என் வைத்தறிச்சலை கிளப்பாதே. உன் குழந்தை எப்படி இருக்கா? குழந்தையை வளர்க்க சக்தி இல்லை, பணம் கொடுங்க என்று நீ பிச்சை கேட்டிருக்கலாம். லட்சக்கணக்கில் வீசி எரிஞ்சு இருப்பேன். உன்ன மாதிரி எனக்கும் 2 குழந்தை உண்டு, தெரியுமில்ல? தெரியும். அதில் ஒருத்தன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், பிறக்கும் போதே ஊனம். அடுத்தவன் போலியோ தாக்கிய ஊனம்.
முதலாளிக்கு இந்த குழந்தைகளை கவனிக்க நேரமில்லை. ஊரார் குழந்தையெல்லாம் தூக்கி வளர்க்கிறாரு. செய்யட்டும், எதுவா இருந்தாலும் என் வீடு தேடி வராதே. கவிதா விருட்டனேல. அதே சமயத்தில் சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு வந்த சிறுவனை பார்க்கையில் சத்யாவின் வயிறு கொதித்தது. அப்படியே பிரதாப்பின் சாயல். எப்படி இந்த விஷயத்தில் போய் அவனால் பொய் சொல்ல முடிந்தது? பார்த்தியா, நீயும் உன் மகளும் சாப்பிடுவது இவங்க பணத்துல தான். 3 மாதமாக லட்சக்கணக்கில் நஷ்டம்னு எங்க அப்பா கம்பெனி கணக்கை சொல்றாரு. ஆனா வாழ்க்கையே நஷ்டம்னு உட்கார்ந்து இருக்கிற நான் எந்த கணக்கை சொல்ல? சத்யா அழுகையை அடக்கி கொண்டு கிளம்ப கவிதா அம்பை இதற்போல் கடைசியா சொல்கிறார். அவர்கிட்ட நான் சொன்னதையெல்லாம் சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு மட்டும் நினைக்காத. போக போக நீயே உணர்ந்துக்க போதும். அந்த கணத்தில் சத்யா ஒன்றை தீர்மானித்தாள். பிரதாப் ஆரம்பித்துள்ள தொழில் என்னவானாலும் சரி, கவிதா என்டர்பிரைஸ் தன்னால் நஷ்டம் அடையக்கூடாது. வீட்டுக்கு வந்ததுமே அவள் ரஞ்சிலாலுக்கு ஃபோன் செய்தாள். உங்களை எங்கே வந்து பார்க்கலாம்? அத்தியாயம் 8. இன்றைய வினியாவுக்கு அம்மாவின் கஷ்டம் எதுவும் தெரியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. அம்மா பெரிய கம்பெனியில் ஜிஎம்மின் அந்தரங்க காரியதரிசியாக வேலை பார்க்கிறாள். ஜிஎம் மிகவும் நல்லவர், கண்ணியமானவர். அம்மா ஒரு நாள் லீவு போட்டாலும் அங்கே பெரிய பெரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பாதியில் நிற்பதாக சொல்லி தவியாய் தவித்து உடனே போன் செய்து விடுவார். அம்மாவுக்கு தான் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம் என்ற நினைப்பு நிறைய, அதனால் அலட்டலும் நிறைய. நினைத்தால் ஆபீஸுக்கு போக மாட்டாள். தலையோடு கால் போர்த்தி கொண்டு படுத்து விடுவாள். அம்மா, அங்கிள் ஃபோன் பண்ணார். என்னவாம்? இன்றைக்கு கன்னிமாராவில் ஒரு மீட்டிங் இருக்காமே, உன்னை மறக்காமல் வந்துட சொன்னார். வேற வேலையில் அவரே பேசி முடிக்க சொல்லு. எனக்கு உடம்பு சரியில்லை. தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கெட்டு போச்சு. அவர் ஃபோன்லேயே அழுதுடுவார் போல இருக்கு. அழ சொல்லு. உனக்கு ஆனாலும் திமிருமா? எல்லாமே உன்னை நம்பித்தான் இருக்கு என்கிற கர்வம். எனக்கு தெரியாது. அவர் ஃபோனில் காத்திருக்கிறார். நீ என்ன சொல்லி முடிப்பாயோ? ரிசீவரை வாங்கும் சத்யா சில சமயங்களில் எடுத்திருந்தால் போல் பேசுவாள், அழுத்துக்கொள்வாள். ஆனாலும் சில நிமிடங்களில் போர்வையை உதறிவிட்டு தன்னை உன்னதமாக அலங்கரித்து கொண்டு கிளம்புவாள். அம்மா, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணி கொண்டால் என்னை விட 4-5 வயசு சின்னவளாக இருக்க. போரும்போ, இத்தனை வருட அனுபவத்தில் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்போ உன் நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? என் தோழிகள் எல்லோருமே சொல்லுவாங்க, உனக்கு உங்கள் அம்மா கிடைச்ச மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டேங்கடி என்று. வினியா எப்பொழுதாவது இது போல நெகிழ்ந்து தாயை கட்டி கொண்டு முத்தமிடுவதும் உண்டு. அந்த நேரம் மட்டும் சத்யா சொர்க்கத்தை அனுபவிப்பாள். மகளுக்காகவும் என்றோ பார்த்த கவிதாவின் குழந்தைகளுக்காகவும் அவள் ரஞ்சிலால் என எத்தனையோ கை மாறிவிட்டாள். இன்றிலும் சத்யா ஒரு வியாபார விஷயமாக பேச வருகிறாள் என்றால் சம்பந்தப்பட்ட நபர் தொகையை குறிப்பிடாமல் கையெழுத்து போட்ட செக்கு எடுத்து வைத்து விடுவார். பிரதாப்புறையில் வெகு நிம்மதி. கிட்டத்தட்ட அத்தனை கம்பெனிகளின் வரவு செலவுகளையும் சத்யா அனாவசியமாக கவனித்து கொண்டாள். ஒரே ஒரு விஷயத்தில் தான் பிரதாப்புக்கு வருத்தம். என்றைக்கு சத்யா ரஞ்சிலாவை சந்தித்து விட்டு வந்தாலோ அதற்கு பின்பே பிரதாப்பை தன் அருகில் நெருங்கி விடவில்லை. முகத்தில் அடித்தால் போல் சொல்லிவிட்டாள், சாரி, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் வியாபார சம்பந்தமான உறவுதான், வேறு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். சத்யா, நீ மனதறிஞ்சு இந்த துரோகத்தை செய்யலே. கணவன் சொன்னதை செஞ்ச. பார்க்க போனால் உண்மையில எல்லளவும் களங்கமில்லை. நீ இப்பவும் என் மனைவிதான். ஆனால் நீங்கள் உங்கள் மனசறிஞ்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. உங்களை என் கணவனா நான் நினைக்கல. களங்கம் உங்கள் மேலே தான் தவிர என் மேலே இல்லை. உங்கள் மனைவி நீங்கள் கொடுத்த மூல வளர்ச்சி இல்லாத பையனையும் கால் சரியில்லாத பையனையும் வச்சுட்டு தன் சொத்தையெல்லாம் உங்கள் மேற்பார்வையில் நம்பி விட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கா. சத்யா, நீ அங்கே போனேன், நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நான் கடன் பட்டுட்டேன். நிலைமை தெரிஞ்ச அந்த நிமிடமே நான் வினயாவோட உங்கள் போலி வாழ்க்கையிலிருந்து வெளியேறி இருக்கலாம். ஆனால் அந்தஸ்து என்கிற போத மருந்துக்கு என் மகள் அடிமையாகிவிட்டாள். அதே சமயத்தில் நான் வெளியில் போனால் உங்கள் பொண்டாட்டியோட வங்கி பேலன்ஸ் பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வர எத்தனையோ பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு கவிதாவை பற்றி முழுசாக தெரியாது சத்யா. தேவையில்லை, கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட்டதே ஆயுசுக்கும் போதும். இங்கே பாருங்க, சத்யா தொழிற்சாலையை இழுத்து மூடுங்க. சத்யா, ஆமாம், உடம்ப விற்கிறவளா இருந்தால் கூட ஒரு நியாயம் வேணும். நீங்கள் அவளை விட கேவலமாக இருக்கீங்க. கவிதாவோட பணத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டு உல்லாசத்துக்கு என்னை வேற வீடு பார்த்து வச்சது போதாதுன்னு அவள் பணத்திலேயே அவளுக்கு எதிராக என் பேரில் புது தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? அது உன் நல்லதுக்காகத்தான் செஞ்சேன் சத்யா. நீயும் மிகவும் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கணும்னு. வேண்டாம், தாலி கட்டின பொண்டாட்டி மேலேயும் அவள் பெத்த குழந்தை மேலேயும் இல்லாத அக்கறை என் மேலேயும் நான் பெற்ற பொண்ணு பேர்லேயும் என்று நீங்கள் சொல்கிறது இனிமேலும் நான் நம்ப தயாராக இல்லை.
உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. கவிதாவோ அவங்க அப்பாவோ என்றைக்காவது ஒரு நாள் வர அவமானம் வரட்டும் என்று உங்கள் பேரில் கேஸ் போடுவாங்க. அப்போ கையில் காலனா இல்லாமல் தெருவில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் எதுக்கும் இருக்கட்டும்னு என் பேரே பினாமியாக உபயோகித்து அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாளைக்கு கோர்ட்டு கேட்கிறப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு கையை தட்டிட்டு வந்துடலாம்ல. முதல் தடவையாக பிரதாப் அவளது புத்தி கூர்மை கண்டு திகைத்து நின்றான். என்ன பார்க்கிறீங்க, இவ்வளவு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறவள் நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் எப்படிடா ஏமாந்தாள் என்று யோசிக்கிறீங்களா? உங்ககிட்ட ஏமாந்ததுக்கு அப்புறம்தான் அறிவே விசாலமாகி இருக்கு. ஒவ்வொரு இழப்புக்கும் பின்னால ஒரு லாபம் இருக்குன்னு தெரியாமலா சொன்னாங்க பெரியவங்க. சத்யா தொழிற்சாலையை திடுப்புன்னு மூட முடியாது. ஓகே, அப்போ அதில் வர லாபத்தில் பாதி பங்கை இப்போவே கவிதா பேரில் வங்கியில் போடுறதா எழுதித்தாங்க. என்ன சத்யா இது? இதை தவிர வேறு வழி தெரியல. ஏன் உடம்பை செருப்பாக தச்சு போட்டாலும் நான் உங்கள் மனைவிக்கு செஞ்ச துரோகத்துக்கு பிரயாச்சித்தமாகாது. முதல் தடவையாக மன்னிப்பு கேட்கிற பாவனையில்தான் ரஞ்சிலாலுக்கு ஃபோன் செஞ்சு அவனை தேடி போனேன். 3 மாதம் நஷ்டத்தை சரி கட்டுற விதமாக இந்த 6 மாதத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் ரஞ்சிலால் இல்லை, வேறு யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு இதான வேலை. இதுக்கு தானே என்னை வலை வீசி பிடிச்சுங்க. அத்தனை நேரம் துணிச்சலாய் எதிர்த்து நின்று கேட்டவள் கடைசியாக இதை கேட்கிற போது மட்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் விரும்புகிறாள். உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? வினயாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல அங்கிள், ரொம்பவும் கௌரவமானவர். அப்படியே இருந்துடுங்க. என்னை பற்றின எந்த ஊரும் குழந்தைக்கு தெரிய வேண்டாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சத்யா. தெரியும். அதே சமயத்தில் என்னையே அழிச்சிக்கிற இந்த யாகத்தில் என் பொண்ணோட வாழ்வும் சேர்ந்துருக்கு. அவள் எந்த கஷ்டமும் தெரியாமல் வளரணும். அவளை ஒருத்தன்கிட்ட ஒப்படைக்கிற காலம் வரப்போ நான் இந்த சாக்கடையிலிருந்து வெளியேறி விடுவேன். எல்லாமே அதுவரைக்கும் தான். பிரதாப் மௌனமாய் அங்கீகரித்தான். பெரிய புயலையே எதிர்பார்த்திருந்தவனுக்கு இந்த அடைமலை ஒன்றும் பிரமாதம் இல்லையே. அதே சமயத்தில் சத்யாவிடம் ஒருவித பயமும் பிறந்தது. இவனை எந்த விதத்திலையும் இனிமே ஒதுக்க முடியாது. சத்யா அவனிடம் சொன்னபடி செய்து காட்டினாள். கவர்ச்சி என்பது உடலளவில் இருந்தது போய் இப்பொழுதெல்லாம் அவளது அபார வியாபார உத்தியே மற்றவர்களை கவரக்கூடிய அம்சமாகிவிட்டது. கவிதாவுக்கே கூட இவளிடம் பயம் கலந்த மரியாதை. மன்னாதான் அவளிடம் இந்த விஷயத்தையும் வந்து சொன்னான். அந்த அம்மா வீட்டுக்கு நம்ம ஐயா இப்பெல்லாம் அதிகமாக போகிறது இல்லைம்மா. இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ தகராறு போலன்னு ஆஃபீஸில் பேசிக்கிறாங்க. ஆனால் என்ன தகராறுன்னு தெரியல. அவளது அப்பாவை சந்தித்து உடல்நலம் விசாரிக்க வருகிற வியாபார புள்ளிகள் அவள் எதிலேயே சத்யாவை பற்றி ஒருவித பிரமிப்போடு சொல்லுவதை அவளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள். அந்த பெண் ரொம்ப புத்திசாலிங்க. அவள் போய் பேசுகிற வியாபாரம் எல்லாம் கையில் பணமாகத்தான் வந்து விழும். சில இடங்களுக்கு உங்கள் மருமகள் அந்த பெண்ணையே லஞ்சமாக அனுப்புறதாக கேள்வி. வியாபாரம்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாம் எதையும் கண்டுக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பொண்ணு நிறைய சமயங்களில் உங்கள் மகள் கவிதாவுக்காக உங்கள் மாப்பிள்ளைகிட்ட சண்டை போட்டதாக சொல்லிக்கிறாங்க. எது எப்படியோ இந்த சத்யாவுக்கு பதிலாக வேற எவள் வந்திருந்தாலும் இங்கே பாத்திரத்தில் ஒரு பருக்கை விடாமல் சுரண்டி இருப்பா. இப்போது கவிதாக்கே சத்யாவை பார்த்து பேச வேண்டும் என்கிற ஆசை உந்த 2வது முறையாக அவள் வீட்டுக்கு ஃபோன் செய்தாள். கவிதா வேலைக்காரி தான் எடுக்கிறாள். அம்மாவா? சின்னம்மாவுக்கு கல்யாணம் நிச்சயம் செய்வதற்காக திருச்சி போயிருக்காங்க. இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க. மன்னாருக்கு கூட ஆச்சரியம். கையில் பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை தூக்கிட்டு இறங்கிச்சுங்க. இப்போ அந்த பொண்ணுக்கா கல்யாணம்? கவிதா நீண்ட பெருமூச்சுடன் அறையை விட்டு வெளியே வர பிரதாப்பின் அறையில் பேச்சு குரல். உன் கையெழுத்து சத்யாவுக்கு தெரியாதே? தெரியவே தெரியாதுங்க. சரி, நீ போய் தஞ்சாவூரில் இறங்கி ஏதாவது ஒரு போஸ்ட் பாக்ஸில் இந்த லெட்டரை போட்டுடு. திருச்சியில் இறங்கி போஸ்ட் பண்ணிடுறேங்க. மடையா, நான் சொன்னபடி செய். சரிங்க. ஆள் வெளியே வர கவிதா தன் அறைக்குள் சட்டென புகுந்து கொள்கிறாள். பிரதாப்பின் டிரைவர் தான் சட்டை பாக்கெட்டில் ஒரு கடிதத்தை செறியபடி அவன் நகர்ந்த 5வது நிமிடம் கவிதா மன்னாருவை விட்டு தனது காரை எடுக்க சொல்கிறாள். எங்கேம்மா? மன்னாரு ஐயாவோட டிரைவர் வீடு தெரியுமா? தெரியும். ஏன் கேட்குறீங்க? முதல்ல அங்கே போ சொல்கிறேன். கார் விரைந்து செல்ல இதை ஒன்றுமே அறியாத சத்யா திருச்சியில் கடைக்கடையாய் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறாள். வினயாவுக்கு எல்லாமே உயர்த்தியாக இருக்க வேண்டும். மாப்பிள்ளையை கூட அவளே தேர்ந்தெடுத்து விட்டாள். பெரிய டாக்டரிடம் ஜூனியர் டாக்டர் தான் என்றாலும் குடும்பம் செல்வாக்கானது. பெற்றோர் திருச்சியில். குமாரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. இல்லை, என்ன நிறுத்து. இவர் எங்கே பார்த்த? என் தோழியோன கல்யாண வரவேற்பில். சத்யா நினைத்ததை விடவும் குமார் பெற்றோரிடமிருந்து சம்மதம் சீக்கிரமாக கிடைத்து விட்டது. ஆனாலும் அவர்கள் கொடுத்த பட்டியல் இருக்கிறதே, ஒரு நிச்சயார்த்தத்துக்கு இவ்வளவா? சத்யா மலைத்து போகிறாள்.
அத்தியாயம் 9. கல்யாண பத்திரிகையுடன் தனது ராஜினாமா கடிதத்தையும் கொண்டு வந்து சத்யா நீட்ட பிரதாப் ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் விழிக்கிறான். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுதாள் சத்யா. அடுத்த மாதம் 16ஆம் தேதி கல்யாணம். நேரம் கிடைச்சா வாங்க. எனக்கு கல்யாண வேலைங்க நிறைய இருக்கிறதுனால நான் இப்போயே வேலையை விட்டு விளைவிக்கிறேன். ஏற்கனவே இதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டதால உங்கள் கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே இன்று வரைக்கும் பார்த்து முடிச்சு வச்சுட்டேன். இரு சத்யா, பொண்ணுக்கு கல்யாணம்னா 1 மாதத்துக்கு லீவ் போட்டு கல்யாண காரியம் எல்லாத்தையும் நம்ம கம்பெனி ஆளுங்களை விட்டு பார்க்க சொல்கிறேன். எவ்வளோ பணம் வேணுமோ? நன்றி. நான் அவள் கல்யாணத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுட்டேன். வீடு, கார் எல்லாமே அவள் சௌகரியத்துக்காக இருக்கட்டும். அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவள் தன் கணவனோட போயிருப்பாள். நீ வேலையை விட்டுட்டு என்ன செய்ய போற? என்ன, 1 வருடம் சும்மா இருக்க போறேன். இத்தனை நாள் உழைத்த உழைப்புக்கு இந்த 1 வருட ஓய்வு அவசியம்தான். அதுக்கப்புறம் பேர குழந்தை பிறந்தால் அதை கவனிச்சுக்கவே நேரம் போதாது. என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, பண வசதி வேண்டும். திடீர்னு மாப்பிள்ளை வீட்டோடு தங்குறது எல்லாம் உன்னோட தன்மான உணர்வுக்கு சரிப்பட்டு வராது. நான் எல்லா இடத்திலும் அனுசரித்து போய்விடுவேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவள் போய் வெகு நேரம் வரையில் அவன் அப்படியே உட்கார்ந்து இருந்தான். பிறகு என்ன நினைத்தானோ டிரைவரை அழைக்கிறான். ரத்தனம், நான் கொடுத்த லெட்டரை தஞ்சாவூர் போய் தபாலில் சேர்த்தே இல்லை? சேர்த்தேன் சார். எங்கே? உன் குழந்தை மேலே சத்தியமாக சொல்லு. அவன் தயங்குகிறான். கண்களை சட்டென நீர் கோர்த்து கொள்ள பிரதாப் சற்றும் எதிர்பாராத வகையில் தடாலென அவன் கால்களில் விழுகிறான். சார், என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா, அந்த தபாலை நம்ம அம்மா பிடுங்கிட்டாங்க. இதை வெளியில் சொன்னால் உன்னை வேலையை விட்டே எடுத்துருவேன்னு. அதற்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்க பொறுமை இல்லை பிரதாப்புக்கு. நேரே வீட்டுக்கு போய் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினான். ஏய், இங்கே வா. கவிதா கொஞ்சமும் அசையாமல் உட்கார்ந்த இடத்தில் இருந்தபடி தலையை திருப்புகிறாள். என்ன? அங்கே இருந்தே சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ரத்தனத்திடம் இருந்து லெட்டரை பிடுங்கினியாமே, ஏன்? ஓ, அதுக்குள்ளே விஷயம் வந்துடுச்சா? ஆமாம், பிடிங்கினேன். அதுக்கு பதிலா அவன் குடும்பத்தோடு சுவாமி மலைக்கு போய் பிரார்த்தனை செலுத்திட்டு வர சொன்னேன். அதை அவன் சொல்லலையா? என் சொந்த விஷயத்தில் தலையிட நீ யாரு? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் பொண்டாட்டியாக இருக்கேன் இந்த நிமிடம் வரையில். இனிமேலும் இந்த பொண்டாட்டியான உத்தியோகம் வேணாமான்னு நினைக்கிறேன். உங்கள் பேரில் கேஸ் போட்டு இருக்கேன். கணக்கு வழக்கில் நான் எந்த மோசடியும் செய்யலையே. கணக்கு சுத்தமாக இருக்கலாம், ஆனால் வழக்கு சுத்தமாக இல்லை. என் பிள்ளைகளுக்கு அப்பாவா நீங்கள் 1 நாள் கூட நடந்துக்கல. இப்போ அவங்க வளர்ந்தாச்சு. ஒரு பிள்ளை எதுக்கும் உதவவில்லை என்றாலும் இன்னொருத்தன் இருக்கிறான். கால்தான் ஊனமே தவிர அறிவு ஊனமில்லை. அவன் தன் தாத்தாவோட கம்பெனி பொறுப்பை எல்லாம் இனிமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். பிரதாப் ஆத்திரத்தில் கண்கள் புடைக்க கத்துகிறான். என் ரத்தத்தை உரமா போட்டு வளர்த்தது இந்த நிர்வாகம் கோடிக்கணக்கில் வளர்ந்ததற்கு காரணம் எவ்வளோ ஒரு அப்பாவி பொண்ணு. ஆனால் அவளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நீங்கள் நடந்துக்கிட்ட முறைதான் கேவலம். அதெல்லாம் ஆரம்ப காலத்தில். இப்போ சத்யாவோட வார்த்தைக்கும் புத்திமதிக்கும் நல்ல மதிப்பு. படுக்கைக்கு கூப்பிட்டவங்க கூட எல்லாம் அவளை இப்போ எவ்வளவோ கௌரவமாக நடத்துகிறாங்க. பார்ட்டிக்கு அவள் வந்து உட்கார்ந்தாலே போதும். ஏன், எதுக்குன்னு கேட்டு கையெழுத்து போட தயாராக இருக்காங்க. இவளுக்கு என்ன கசக்குதா? பேசாமல் வேலையில் இருக்கிறது. அவள் மட்டும் சரின்னு சொல்லி இருந்தால் நான் ஏன் அவள் பொண்ணு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறேன்? இனிமேலாவது அவள் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு? இப்பவே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கிறேன். அந்த பெண்ணோட கல்யாணம் எக்காரணத்திலாவது நின்னுதுன்னு உங்களுக்கு என் அப்பா கொடுக்கறதா இருக்கிற கணிசமான தொகையையும் இழுத்து பிடித்து விடுவேன். எத்தனை வருமா நீங்கள் ஜிஎம்மாக இருந்தாலும் எப்பவும் நான் தான் முதலாளி. உங்களை எப்போ வேணும்னாலும் வெளியில் தள்ள முடியும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. சத்யா தொழிற்சாலையை என் பெயருக்கு மாற்றி பத்திரங்களை பதிவு செய்திருப்பதாக சொல்லி இப்போதான் சத்யாவோட வக்கீல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அதன் மூலமாக தனக்கு சேர வேண்டிய நியாயமான ஊதியத்தை மாத்திரம் அவள் போதும் நிறுத்து. என்னை தெருவில் நிறுத்துறதா திட்டம் போட்டுட்ட. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பிரதாப் பைத்தியம் பிடித்தவனை போல் கத்தியதான் மிச்சம். அடுத்து அந்த கணமே வினுவின் கல்யாணத்தை நிறுத்தி சத்யாவை அலை வைக்க வேண்டும் போல வெறி. ஆனால் அப்படி செய்தால் மாமனாரிடமிருந்து வர வேண்டிய பணம் கூட போய்விடுமே. நடுவே கொஞ்சம் இவளை கவனிச்சிருக்கலாம். என் மடத்தனம் இப்படி தோணாமல் போயிருச்சே. இப்போது வருத்தப்படுகிறான் அவன். கவிதா அவனை தனியே எங்கேயும் விடுவதாக இல்லை. உலகத்தில் இதுவரை நடந்தே அறியாத அதிசயம். அவளும் அவனுடன் ஆபீஸில் வந்து உட்கார்ந்ததுதான். அவன் அனுமதியின்றி ஊழியர்கள் தானே கூட்டி சின்னதாய் பார்ட்டி கொடுத்து மகனை அறிமுகப்படுத்தினாள். இனிமேல் இவர்தான் கம்பெனி நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மிஸ்டர் பிரதாப்புக்கு வயசு ஆச்சு, ஓய்வு
புதிய ஜிஎம்க்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரதாப் தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கல் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். இதே நாளில் வினயாவுக்கும் டாக்டர் குமாருக்கும் திருமணம் வெகு விமர்சையாய் நடக்கிறது. எப்படியும் பிரதாப் கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அமக்கலம் செய்வான் என்று எதிர்பார்த்திருந்த சத்யாவுக்கு வியப்பே மிஞ்சுகிறது. எப்படி வராமல் போனான்? எப்படியோ வராத மட்டும் நல்லது. ஆனால் அவன் தான் வரவில்லையே தவிர ரஞ்சிலாவினால் ஆரம்பித்து கவிதா என்டர்பிரைஸில் அத்தனை ஊழியர்களும் வந்திருந்தனர். வினுவே ஓரிரு முறை சத்யாவை கேட்டார், ஏமா பிரதாப் அங்கிள் வரல? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். அதற்கு மேல் வினயாவுக்கு இதை பற்றி யோசிக்கவே நேரமில்லை. குமாருடன் பேசுவதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. மேலும் சத்யாவின் நிலைமை புரியாமல் மாமியார் கேட்கிற அத்தனை பொருளுக்கும் வினயா தலையாட்டுகிறார். அம்மா, நர்சிங் ஹோம் ஒன்று கட்டித்தர சொல்லு உங்கள் அம்மாவை என்ற அத்தை கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம தரமும் அந்தஸ்தும் தெரியல. இவங்க கேட்டுதானே நீ செய்ய போற? இப்போதைக்கு மாம்பழத்தில் 3 ரவுண்டில் ஒரு பங்களா விலைக்கு வருகிறதான். நாளைக்கு போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துடு. ஏமா, நம்ம வீட்டிலே நானும் குமாரும் இனிமேல் இருக்கலாம் இல்லையா? எப்படியும் அந்த வீடு எனக்குத்தானே. நீ வேணுமானால் முதல் பெட்ரூமை எடுத்துக்கோ. எதுக்கு சொல்கிறேன்னு, இவருக்கு சுதந்திரமாக வளைய வர முடியும். இவருடைய அம்மா அப்பா வந்தாலும் என்னடா சம்மந்தியம்மா வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கோமே என்கிற வருத்தம் இல்லாமல் இருக்கும். என் நாத்தி கேட்டால் இத்தனை பரிசு பொருளையும் உங்ககிட்டயே கொடுத்துடுவாங்களா உங்கள் அம்மான்னு எனக்கு சிரிப்பாக வந்தது. பின்ன எனக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறாங்களாம் எங்கள் அம்மான்னு திருப்பி கேட்டேன். நீ ஒன்று பண்ணுவியா எனக்கு தெரியாது. அந்த நர்சிங் ஹோமை சீக்கிரமாக விலை பேசி முடிச்சுடு. என்னவோ கையாதவங்களை இப்போ பார்க்குற மாதிரி உன் மாப்பிள்ளை என்னை பார்க்கறச்சு நாக்கு பிடுங்கிட்டு சாகலாம் போல இருக்கிறது. வினயாவின் கல்யாணத்தோடு பிரச்சனைகள் முடிந்துவிடும் என்று சத்யா நினைத்தது போக புதுசாய் தினம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறாள் அவள். அம்மா பக்கத்திலே இருந்து தனக்கு வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டும். அதே அம்மா தான் கூப்பிடாத சமயத்தில் நத்தை தன் ஓட்டுக்குள் பதுங்குவது போல் பதுங்கவும் வேண்டும். நடுவில் அம்மா நல்ல உத்தியோகத்தை விட்டுவிட்டதற்கான நச்சரிப்பு வேறு. 43 வயசுல யாராவது வேலையை விடுவாங்களா? இந்த மாதிரி வேலை இனிமேதான் கிடைக்குமா? உன் மாப்பிள்ளை என்னை லவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே வருங்கால மாமியார் பெரிய பொறுப்பான வேலையில் இருக்காங்க. நாளைக்கு கவிதா என்டர்பிரைஸோட 15 கம்பெனிக்கும் டைரக்டர் ஆயிட்டா பிரச்சனையே இல்லை. இது எல்லாத்தையும் யோசித்து தானாம். நான் வேற பைத்தியக்காரத்தனமாக அவருக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசிட்டேன். வேலையை விடுறதுக்கு முன்னாலே எங்களையெல்லாம் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. பிரதாப் அங்கிள் அந்த வருத்தத்துலாம் கல்யாணத்துக்கே வரல. இப்போ தான் புரியுது. பெரிய மனிதர்கள் எல்லாம் ஏமா இப்படி பகைச்சுக்கிற? வயதாகி விட்டதை தவிர உனக்கு ஒன்றுமே தெரியலம்மா. திருமணமாகி 30 நாட்களுக்குள் இவளிடமிருந்து எத்தனை பேச்சுக்கள். ஒரு முறை சத்யாவை மனமுடைந்து போய் சொல்கிறாள், வினு, நான் ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலாம்னு இருக்கேன். ஏன், இங்கே நான் வீட்டோடு இருக்கிறது உனக்கோ மாப்பிள்ளைக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னமோ எனக்கு ஓய்வு தேவைப்பட்டது. வேலையை உதறினேன். அதுதான் உன் மாப்பிள்ளைக்கும் எனக்கும் பிடிக்கல. 43 வயசுல வீட்டோட உட்கார்ந்தால் உங்கள் அம்மாவுக்கு பிளட் ப்ரெஷர், சர்க்கரை நோய் எல்லாமே வந்துடும்னு அவர் அடிக்கடி சொல்கிறார். எல்லாம் உன் மேலே இருக்கிற அக்கறையினால தான் சொல்கிறார். பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அதை விட்டுட்டு நீ வேற வீடு பார்த்து கொண்டு போனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னமோ கடல் மாதிரி வீட்டை பிடிங்கிட்டு பெற்றவளை நடுத்தருவுக்கு தள்ளிட்டா கிராதகின்னு என்னைத்தானே சொல்லுவாங்க. தான் பெற்ற பெண் பேச்சில் தன்னையே சாப்பிட்டு விடுவதைக் கண்டு திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள். 43 வயதில் இருந்தே அம்மா வீட்டோடு இருந்தால் தனக்கு பின்னால் சோற்று செலவு எவ்வளவு ஆகும் என்று மகள் கணக்கு போட ஆரம்பித்து விட்டாள். ஆனால் தாய் என்று கூட பார்க்காமல் அவள் சத்யாவை வெளியே போ என்று சொல்லக்கூடிய நாள் வந்துவிட்டது. அந்த புண்ணியத்தை குமாரின் நண்பனும் கவிதா என்டர்பிரைஸின் வியாபார தொடர்பு வைத்திருப்பவனுமாக அசோக் கட்டி கொண்டான். அத்தியாயம் 10. அசோக் வந்ததே குமாரிடம் இந்த தகவலை சொல்வதற்காகத்தானோ என்று கூட சத்யாவுக்கு தோன்றுகிறது. கல்யாணத்துக்கு வர முடியலடா, சிங்கப்பூரில் இருந்தேன். பத்திரிகை கூட வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன். எப்படியோ நல்ல தேர்வு. வினயாவை ஒரு கண்ணால் அளந்தபடியே கேட்டவன் அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் மெதுவான குரலில் கேட்கிறான், ஏண்டா பத்திரிகையிலே சத்யான்னு போட்டிருந்தே, இந்த கவிதா என்டர்பிரைஸ் அவங்களே தான். ஆனால் இப்போ அந்த வேலையில் இல்லை, ராஜினாமா செஞ்சிட்டாங்க. மாப்பிள்ளை வந்த உடனே ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை ராஜினாமா செஞ்சாங்க, இல்லைன்னா உன் பேர் இல்லை நாரி போகும். என்னடா சொல்கிற? இதை பாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதையும் சொல்லி தம்பதிகளை பிரிக்கக்கூடாது, அது மகா பாவம். ஆனாலும் நீ என்னோட ஆத்ம நண்பனாக இருக்கிறதால சொல்கிறேன். ஒன்று நீ உன் பொண்டாட்டியோட வேற இடம் பார்த்துட்டு போ, இல்லை உங்கள் மாமியாரை தனியாக வை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
இதற்கு மேலும் ஒருவன் ஏன் என்ன நடந்தது என்று கேட்காமலேயே இருக்க முடியுமா? இல்லை தூக்கம்தான் வருமா? அவனை துருவி துருவி விஷயத்தை வாங்கி விட்டான் குமார். கேட்டவுடன் பதறி போய்விட்டான் குமார். அடா, இதில் இத்தனை ஊழல் இருக்கிறதா? இதெல்லாம் விசாரிக்காமல் எப்படி தாலியை கையில் எடுத்தோம்? இவன் சொல்வது போல் வினியாவுக்கே இந்த அசிங்கங்கள் எதுவும் தெரியாமல் இருந்திருக்கலாம். எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? வினியா என்ன சின்ன குழந்தையா? இவளை விடு, சென்னை முழுக்க சத்யாவை பற்றி தெரிந்திருக்கிறது. எனக்கு தெரியவில்லையே, இது என்ன கொடுமை? இந்த விவகாரம் ஊரில் உள்ள அம்மா அப்பாவுக்கு தெரிந்தால் எவ்வளவு கேவலம். அசோக் சொன்னது மறுபடியும் மறுபடியும் அவன் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஏண்டா, டாக்டருக்கு படிச்சா என்ன? கணக்கில் எத்தனை வீக்கா இருக்கணுமா நீ? கணவன் இல்லாத பெண் ஒரு கம்பெனியை வேலைக்கு சேர்ந்தார். 15-20 வருடத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளவு சம்பாதித்திட முடியும்னு நினைச்சு பார்க்க வேண்டாமா நீ? என்ன ஆரம்ப சம்பளம் 1000 வச்சுக்க, 15 வருடத்தில் 5 மடங்காக உசந்தாலும் எத்தனை சம்பாதிக்க முடியும்? இன்றைய தேதிக்கு இந்த சென்னையில் ஒரு சின்ன வீடு 2-3 லட்சம் ஆகிறது. இந்த வீடு எத்தனை லட்சம் இருக்கும்னு நினைக்கிற? கண்ணை மூடிட்டு 20 லட்சம் தரலாம். இதை தவிர உனக்கு நர்சிங் ஹோம், கார், பெண்ணுக்கு உடம்பையே நகையால் மூடி கல்யாணம். இதுவே உன் மாமியார் செத்து மாமனார் உசுரோடு இருந்து மாங்குன்னு உழைச்சி சம்பாதிச்சிருந்தாலும் இத்தனை சேர்த்து இருக்க முடியுமா? முடியாது. ஏன், அவர் ஆம்பளை. உழைப்பையும் அதிர்ஷ்டத்தையும் நம்பி இருக்க வேண்டிய நிலை. சத்யா, இந்த சென்னை மண்ணை மிதிக்கிறச்சே அவங்க கையில் இருந்த ஒரே சொத்து உன் பொண்டாட்டி வினையாதான். மற்றதெல்லாம் இங்கே வந்து சேர்த்தது. இவளை ஏன், என் ஸ்நேகிதரோட அப்பா ரஞ்சிலான்னு ஒருத்தர் இருக்காரு, கவிதா என்டர்பிரைஸோட முக்கியமான கஸ்டமர் அவர். அந்த ஆள்கிட்ட போய் நீ வேற எதுவுமே பேச. சத்யாமா அனுப்பினாங்க என்று சொல்லுபோ, ஏன் எதுக்குன்னு கேட்காமல் செக் வெட்டுவார். இல்லை, ஒரு பெட்டி கொடுப்பாரு. சுத்தமாக 3 ரூபாய் பிடிக்கும். அது சோதனை செய்து பார்க்கிறாயா? பிரதர், இதையெல்லாம் வினயா கிட்ட சொல்லாத. அதை பார்த்தால் பாவம் அப்பாவியா இருக்கு. நீ அந்த அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ பேசி நாசுகா கட் பண்ணிவிட பாரு. உலகம் பொல்லாதது. நாளைக்கே மாமியார் மாப்பிள்ளையாச்சே என்று உறவுமுறை கூட பார்க்காமல் ஏசும். அசோக் சொல்லிவிட்டானே தவிர அது எப்படி வினயாவிடம் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? குமார் எதிர்பார்த்தது போல வினயா அழுது ஆர்ப்பரித்தாள். தனக்கு இது பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது என்று சத்தியம் செய்தாள். அம்மாவுக்கு எது இவ்வளவு பணம் யோசிக்கவே இல்லையா வினோ? என்ன கேட்கிறீங்களே, உங்களுக்கு மட்டும் இதை பற்றி முன்னாலே ஏதாவது சந்தேகம் வந்ததா? இல்லையே. இன்றைக்கு உங்கள் சிநேகிதர் வந்து சொன்னதுக்கு அப்புறம்தானே அவனை இவனுடைய கேள்வினாலே மடக்கினாள். இப்போ என்ன செய்யறது வினோ? செத்து போன அப்பா மேலே ஆணையா, என் கழுத்தில் இருக்க தாலி மேலே சத்தியமா, எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது. நம்புகிறேன். ஆனால் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் அம்மாவை நம்ம கூட வச்சுக்கிற அளவுக்கு என் மனசு விசாலம் இல்லை. எனக்கு மட்டும் இந்த அவமானத்தில் பங்கு இல்லையா? வாங்க நாம் தனியாக போயிடுவோம். அம்மா கோணல்வெளியில் சம்பாதிச்ச சொத்து எதுவும் நமக்கு வேண்டாம். வினு ரோசம் தாழாமல் முகம் செவுக்க அழுந்தபடியே கூறுகிறாள். அது சாத்தியமில்லை வினு. எங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு லேஸில் சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏதோ வீடு, நர்சிங் ஹோம் இதையெல்லாம் காட்டித்தான் பேச்சுவார்த்தை நடத்த முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா இந்த பொண்ணே வேண்டாம். தலையை முழுகிட்டு வாடா, நான் வேற கௌரவமான இடத்துல உனக்கு பெண் பார்க்கிறேன்னு சொல்லிடுவார். அப்படி அவர் சொல்லலாம். நீங்கள் என்னை அவர் பேச்சை கேட்டு விட்டுடுவீங்களா? நீங்கள் என் மேலே வச்சிருக்க பிரியம் அவ்வளோதானா? வினயா மறுபடியும் விம்புகிறாள். குமார் இவ்வளவு அழுகைக்கு எல்லாம் பயப்பட்டவனாக தெரியவில்லை. உண்மையில எனக்கு எவ்வளவோ பிரியம் இருக்குது. ஆனால் உங்கள் அம்மா செஞ்ச காரியம் எங்கள் அப்பா கிட்ட எதிர்த்து பேசக்கூட முடியாதபடி செய்து விட்டதே. கேரக்டர் சரியில்லாதவள் மகளோட நீ குடுத்துரம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு எங்கள் அப்பா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவார். இதோ இந்த வீடு, நர்சிங் ஹோம் இருக்கிறதால அவர் வாயை அடைக்க முடியும். இவரது இத்தனை பேச்சையும் சத்யா கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவளுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. அசோக் சும்மா வரவில்லை, பிரதாப் அனுப்பி வந்திருக்கிறான். இதற்கு விலையாக எத்தனை ஆயிரம் வாங்கினானோ. குமார் தன்னிடம் வந்து பேசும் வரையில் கூட சத்யா காத்திருக்கவில்லை. மகளை அழைக்கிறாள். வினு, அப்பப்பா, அவள் முகத்தில் தான் எத்தனை கடுப்பு. அம்மாவை ஏதோ தனது பரம வைரியை பார்ப்பது போல் பார்க்கிறாள். அங்கு என்ன தகராறு? எங்களுக்குள்ள தகராறு நடக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் முன்னால்தான். சாதாரண பொண்ணுங்க தரிகட்டு போவாங்க. அம்மாக்காரிங்க அவமானப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாமல் கூசி போவாங்க. இங்கே எல்லாமே தலைகீழாக இருக்குது. இப்படி மானங்கட்ட பொழைப்பு நடத்துவதற்கு என்றைக்கு அப்பா செத்தாரோ அன்றைக்கே நீ வயிற்று குழந்தையோட தண்டவாளத்தில் தலையை கொடுத்திருக்கலாம். சத்யா அவளை நிதானமாக பார்க்கிறாள். சிரமம் தெரியாமல் வளர்ந்த குழந்தை. வாசப்படியை விட்டு கீழே இறங்கினால் அடுத்த அடியை காரில் தான் வைப்பாள். எத்தனை உயர்வாக வளர்ந்த குழந்தை. இன்று பேசுகிறாள். இங்கே பாரு வினு, இந்த சத்யா சில பேருக்கு தரங்கட்டவளாக இருக்கலாம், சில பேருக்கு அவமானத்துக்குரியவளாக இருக்கலாம்.
ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தமான அம்மாவாத்தான் இருந்திருக்கேன். என்னால் என் குழந்தை கண்கலங்கத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். எங்கே போறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இனிமேல் நான் எங்கே போனாலும் உனக்கு என்ன? அது சரி, இப்படி ஒரு மானங்கெட்டுக்கு பிறகு நீ உலகத்தை விட்டு போனாலும் பழிச்சொல் நீங்கவா போகிறது? உன்னோட அந்த சொல் போக போகிறது இல்லை. என்னை என் குழந்தைகளை தொடர்ந்து வரத்தான் போகிறது. சத்யா அவளையே கண்ணீர் மல்க பார்க்கிறார். நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கவில்லை என்றால் சொல்லிடுவேன். இந்த வீட்டை விட்டு நான் பிணமாகவே வெளியே போறேன். அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் சண்டை. அம்மாவை பொண்ணு வெளியே விரட்டிவிட்டால் என்கிற அவபாதம் உனக்கு வேண்டாம். ஆகா, இத்தனை கரிசனம் இருப்பவள்தான் இந்த மாதிரி செஞ்சியாக்கும். ஏதோ இந்த வீட்டையும் நர்சிங் ஹோமையும் காட்டித்தான் நான் இவர் கூட வாழவே வேணும். நீ இந்த வீட்டில் தற்கொலை பண்ணிட்டு செத்தப்புறமும் என்னை ஆவிய சுத்து. சத்யா அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. விடுவிடுவென கிளம்பி வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாள். 15 வருடங்களுக்கு முன் சென்னையில் எந்த திசையில் இருக்கிறோம் என்பதை கூட புரியாமல் விழித்த அதே சத்யா தான் இன்று இந்த நகரத்தின் மூளை முடுக்கெல்லாம் தெரியும். மனிதர்களின் சுவாபங்கள் எல்லாம் அத்துப்படி. வியாபாரத்தை 1 ரூபாய் முதல் போட்டு ஆரம்பித்தாலும் 1 கோடி ரூபாய் வருமானம் வருகிற அளவுக்கு வளர்ப்பு தெரியும். ஆனால் பெற்ற பெண்ணை எப்படி வளர்ப்பது என்பதை மட்டும் இதுவரை தெரிந்து கொள்ளவே இல்லை. சத்யா வீட்டை ஒரு முறை திரும்பி பார்க்கிறாள். மகளோ மருமோனோ எட்டி கூட பார்க்கவில்லை. கார் டிரைவர் மட்டும் ஓடி வருகிறான். வண்டி எடுக்கட்டுமாமா? வேண்டாம்ப்பா, இப்படி காலார நடந்துட்டு வருகிறேன். போகிற சமயத்தில் கூட ஒரு தவிப்பு. டிரைவரிடம் குழந்தையை பார்த்துக்க என்று சொல்ல வேண்டும் போல். அப்புறம் என்ன தோன்றியதோ எதுவும் சொல்லாமல் நடக்கிறாள். வாசல் கேட்டு தாண்டியவளை உரசினார் போல் கார் ஒன்று வந்து நிற்கிறது. காரை விட்டு இறங்கியவள், கவிதா, உங்களை தேடித்தான் வந்தேன். என்னையா? சத்யா தேக. கவிதா அவளது கரத்தை சேர்த்து பிடிக்கிறாள். உங்கள் ராஜினாமா கடிதம் பார்த்தேன். அது எப்படி எங்கிட்ட சொல்லாமல் நீங்கள் நிற்கலாம்? எனக்கும் என் குழந்தைகளுக்கும் உங்கள் உதவி எப்பவும் வேணும். நீங்கள் தொடர்ந்து கம்பெனியை கவனிச்சுக்கணும். சத்யாவுக்கு அந்த நிலையிலும் சிரிப்பு வருகிறது. எனக்கு இனிமேல் எப்படி பணம் வேண்டாமோ அதே மாதிரி கவிதா என்டர்பிரைஸுக்கும் இனிமேல் யாருடைய உதவியும் வேண்டாம். அதுவே தன்னை கவனிக்கிற அளவுக்கு வளர்ந்தாச்சு. இருக்கலாம். இப்படி வளர்ந்து மூட்டையாய் பணம் சேர்த்து வருமான வரிக்காரனை நினைச்சு தூக்கத்தில் கூட உளறுவதில் என்ன லாபம்? நானும் ஒரு விடுதி ஆரம்பிச்சிருக்கேன். விடுதியா? வேலை தேடி பட்டணத்துக்கு வந்து வழி தவறி போன பெண்களை திருத்தி நல்லபடியாய் ஊருக்கு திருப்பி அனுப்புகிற விடுதி. கணவனால் கைவிடப்பட்ட பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற விதி. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற விடுதி. எனக்கு துணையாய் இருந்து அதை நடத்த உங்களை விட வேறு யாரு இருக்காங்க? நீங்களும் நானும் ஏமாந்த மாதிரி இன்னொருத்தி ஏமாற இடம் கொடுக்க கூடாது இல்லையா? சத்யா கண்களில் துளிர்ந்த நீரை சுண்டிவிட்டபடி கவிதாவை இழுத்து அணைத்து வாய்விட்டு சிரிக்கிறாள். முற்றும். இந்நாவல் இத்தோடு முடிவருகிறது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.